ஹல்லேலூயா. பணம் நிறைய வேணும்ன்ற வாக்குத்தத்தம் வேணுமா? ஹல்லேலூயா சொல்லுங்களேன். எல்லாத்துக்கும் ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. எல்லாத்துக்கும் ஆமென். எது கொடுத்தாலும் ஆண்டவர் என்ன செய்வார்? நல்லதுதான், நன்மையானது தான் கொடுப்பார். ஏன்னா அவர் நன்மை செய்கிற தேவன். அவர் நன்மை செய்கிறவராய் கிராமங்கள் தோறும் பட்டணங்கள் தோறும் எப்படி போனாரு? கார்ல போனாரா? இல்ல, கால்நடையாய் சுத்தி திரிந்தாராம். வெயில் இருந்திருக்கும், மழை இருந்திருக்கும், பனி குளிர், எல்லா சூழ்நிலையிலும் ஆண்டவர் எப்படியா போனாராம்? நன்மை செய்கிறவராக. இந்த பூமியிலே நன்மை ஒரு மனுஷனுக்கு உண்டாக வேண்டும், நன்மையை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று நாம் நினைக்கிறதான வேளையில தேவ ஜனங்களுக்காகவே பரலோகத்திலே தேவன் நமக்காக என்ன வைத்திருக்கிறார்? நன்மைகளை வைத்திருக்கிறார். யோபு சொல்லுவான், எனக்கு தேவன் குறித்த சிலவற்றை வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ தேவன் அங்க எழுதி குறித்து வச்சிருக்கிறது நன்மையா இருக்குமா தீமையா இருக்குமா? ஹல்லேலூயா. ஆனா யோபுக்கு எப்படி இருந்தது? இரட்டத்தனையான நன்மை. ஒரே நன்மை கிடையாது, இரட்டத்தனையான நன்மையை தேவன் அவனுக்கு கொடுக்கிறதை பார்க்கிறோம். அதுதான் ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. எல்லாவற்றையும் இழந்ததான சூழ்நிலையில ஒவ்வொரு நிலையிலும் அவன் தேவனை மகிமைப்படுத்துகிறவனாய் இருந்தான். ஓடி வந்து ஒரு கதையை சொல்றான், டேய் இது மாதிரி ஆயிடுச்சு யோபுவே, எஜமானே இது மாதிரி. அப்படியா? உடனே அவர் என்ன சொல்வார்? அப்படியா நடந்தது? இந்த முழங்கால் படிக்கிறேன். இல்ல, கர்த்தர் கொடுத்தார். என்ன பண்ணாரு? அவர் எடுத்துக்கிட்டார். அவருக்கு ஸ்தோத்திரம். எல்லா நிலையிலும் தேவனை மகிமைப்படுத்துகிறவனாக இருந்தார். அப்படின்னா என்ன? இந்த பூமியில வாக்கு தத்தங்கள் தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுத்தார். உண்மைதான். ஆபிரகாமை அழைத்து ஆண்டவர் சொன்னார், என்ன வானத்து நட்சத்திரங்களை காட்டினார். வானத்து நட்சத்திரங்களை எண்ண முடியுமா? ஒருத்தரை எண்ண முடியாது. ஹல்லேலூயா. ஆனா ஆண்டவர் சொன்னார் என்ன? இந்த வானத்து நட்சத்திரங்களை போல என்ன பண்ணுவேன்? உன்னுடைய சந்ததி. ஹல்லேலூயா. அவன் கேட்டா என்ன? ஆண்டவரே, எனக்கு பிள்ளை இல்லை, இந்த எலியேசர் தான் என்னுடைய வீட்டினுடைய எஜமான போல இருக்கிறான், எல்லாத்தையும் அவன் தான் பார்த்துக்கிறான், எனக்குன்னு சொந்தம்ட்டு ஹல்லேலூயா என்னுடைய வாரிசுன்னு இல்லை, இவன் தான். ஆனா ஆண்டவர் சொன்னார், இல்லை இல்லை, ஹல்லேலூயா, நான் என்ன பண்ண உனக்கு ஒரு வாக்கு தத்தம். என்ன? வானத்து நட்சத்திரங்களை போல கடற்கரை மணலத்தனையான. ஹல்லேலூயா. உடைய சந்ததி எப்படி இருக்கும்? ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததி. நீ எப்படி ஆசீர்வாதமா இருப்பாயோ அப்படியே அந்த சந்ததியும் ஆசீர்வாதமா இருக்கும் என்று தேவன் என்ன பண்றாரு? வாக்குத்தத்தம் பண்ணுகிறதை பார்க்கிறோம். ஹல்லேலூயா. 12 கோத்திரங்கள் ஆபிரகாம் மூலமாக வந்தாலும் கூட ஹல்லேலூயா அந்த கோத்திரங்களுக்கு அநேக காரியங்கள் மூலமாக நடத்தி கொண்டு வந்தாலும் கூட அவர்களுக்கு ஒரு வாக்கு தத்தத்தை தேவன் கொடுத்தார். என்ன அந்த வாக்கு தத்தம்? கானான் தேசம். ஹல்லேலூயா. கானான் தேசம் தான் அந்த ஜனங்களுக்கு வாக்கு தத்தம். ஏன்? அடிமையா இருந்ததான அந்த இடத்தில் இருந்து தேவனாலே தெரிந்து கொள்ளப்பட்டதான ஒரு இடம், தேவனாலே தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவர்களை இவங்க பார்க்கவே இல்லை. அதுக்கு முன்னால கானான் தேசத்தை பத்தி உங்களுக்கு தெரியாது. ஏன்னா காலையில் எழுந்து பொழுது விடிஞ்சா பொழுது போகிற வரையிலே உங்களுடைய காலங்கள் எப்படி ஓடிக்கிட்டு இருந்ததுன்னா வேதனையிலே ஓடிக்கிட்டு இருந்ததான காலங்கள். ஹல்லேலூயா. அடிமையாக வாழ்ந்ததான காலங்கள். நாளை நாளை குறித்ததான கவலை. ஹல்லேலூயா. இப்படியாகவே தான் அவங்க இருந்தாங்க. ஆனா அவங்களை வாக்குத்தத்தம் செய்தவர், அழைத்ததான ஆண்டவர் அவர்களை என்ன பண்ணார்? ஹல்லேலூயா. வாக்குத்தத்தம் உள்ள வாக்குத்தத்தம் செய்ததான தேசத்துக்கு அவர்களை கொண்டு வருகிறதை பார்க்கிறோம். உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். அதற்காக ஒருவனை ஆண்டவர் தெரிந்து கொண்டு அவனை அழைத்து அவன் மூலமாக என்ன பண்றார்? ஆண்டவர் நடத்தி கொண்டு வருகிறதை பார்க்கிறோம். ஜனங்கள் வனாந்தர வழியாக, ஹல்லேலூயா, போன வாரம் பார்த்தா எப்படிப்பட்டதான வழி அது? மேடு பள்ளங்கள் உள்ளதான, ஹல்லேலூயா,
மரண இருள் நிறைந்ததான, எப்படியாக சொல்லிக்கொண்டே போகலாம். ஒருவனும் குடியிராத ஒரு தேசம், ஒருவனும் கடந்து போக முடியாததான ஒரு இடம், அதன் வழியாக நடத்த தேவனால மட்டும்தான் முடியுமே தவிர ஒரு மனுஷன் நடந்து போக முடியாது. ஒரு மனுஷன் அந்த இடங்களிலே குடியிருக்க முடியாது. இவங்களை எங்க கொண்டு போறார் ஆண்டவர்? வாக்கு தத்தம் பண்ணினதான தேசத்திற்கு. வாக்கு தத்தத்தை ஆண்டவர் கொடுத்தார், ஆபிரகாமுக்கு கொடுத்தார். அப்பெல்லாம் வாக்கு தத்தத்தை தேவன் கொடுக்கும் போது, ஒரு காரியத்தை வெளிப்படுத்தும் போது, அப்போ அங்க இருப்பவங்க அங்க கேட்டவங்க என்ன சொல்லுவாங்கன்னு சொன்னா, இதை நிறைவேறுவதற்கு முன்பதாக எனக்கு ஒரு அடையாளம் அவசியம். அல்லேலூயா. இங்க ஒரு அடையாளத்தை கொடுத்தினாதான் ஆண்டவரை நாங்க நம்புவோம்னு அர்த்தம். ஆண்டவர் ஒரு செயலை செய்ய போற, எனக்கு ஒரு கார் கொடுக்க போறேன்னு சொன்னா, அந்த காலத்துல நான் இருந்திருந்தா அதுக்கு என்ன அடையாளம் ஆண்டவரே? எனக்கு ஒரு நீ கார் கொடுக்க போறே, அல்லது வீட்டை கொடுக்க போற, அல்லது நிலத்தை கொடுக்க போற, அல்லது ஒரு தேசத்தை கொடுக்க போற, இது கொடுப்பதற்கு முன்பதாக அதை நீ எனக்கு கொடுக்க போகிறீர் என்பதற்கு என்ன உத்தரவாதம், என்ன அடையாளம்? ஹல்லேலூயா. ஏதாவது ஒரு அக்ரிமெண்ட் போல அவ கேட்கிறான். ஆனா ஆண்டவர் பாருங்க, வாக்குத்தத்தம் பண்ணினவர், உடன்படிக்கை செய்தவர், ஒரு அடையாளத்தை போடுறார். எங்க? ஆபிரகாமுக்கு. ஆபிரகாமுக்கு ஒரு அடையாளம். ஏன்? வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுவதற்கு முன்பதாக, உடன்படிக்கை நிறைவேற்றுவதற்கு முன்பதாக அதற்கு அடையாளமாக அவருடைய சரீரத்திலே ஆண்டவர் வைத்தார். இந்த காரியங்களை சொல்வதனுடைய நோக்கம் என்ன? எல்லாமே சொன்ன என்னட்டு, பணம் வேணும், பொருள் வேணும், வீடு வேணும், நிலம் வேணும், என்ன நம்முடைய மனம் விரும்புகிறதை நாம் என்ன பண்றோம்? எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறோம். இப்ப அநேகர் அப்படித்தான் வந்து உட்கார்ந்துட்டு இருக்காங்க. என்ன என்னுடைய வாழ்க்கையில என்ன ஒரு வாக்கு தத்தத்தை ஆண்டவர் இந்த நாளில, இந்த 2026 ஆண்டுல, இந்த புதிய ஆண்டுல எதை கொடுக்க போறாருன்னு தெரியலையே. ஹல்லேலூயா. எந்த வாக்கு தத்தத்தை ஆண்டவர் எனக்கு கொடுக்க போறாருன்னு தெரியலையே. என் பிள்ளைகளுக்கு என்ன வாக்கு தத்தம், என் குடும்பத்திற்கு என்ன வாக்கு தத்தம், என் சபைக்கு என்ன வாக்கு தத்தம். சில சபையில பாத்தீங்கன்னா வாக்கு தத்தம் ஒரு கேலண்டர் என்ன பண்ணிடுவாங்க, போட்டுடுவாங்க. இந்த வருஷத்தினுடைய வாக்கு தத்தம். வெளியே போகும்போது என்ன பண்ணுவாங்க, அதை பணம் கொடுத்து வாங்கிட்டு போவாங்க வாக்கு தத்தத்தை. பார்த்திருக்கீங்களா? ஹல்லேலூயா. கேலண்டர் என்ன பண்ணணும், பெருசா போட்டுருவாங்க. அதான் வாக்கு தத்தம். நீங்க நாளைக்கு போனீங்கன்னா நாளைக்கு கேட்பாங்க பாரு, உங்க சர்ச்சில் என்ன வாக்கு தத்தம். ஹல்லேலூயா. ஒவ்வொருத்தரும் அதான் பகிர்ந்து கொள்ளும். உங்க சபையில என்ன வாக்கு தத்தம், ஆண்டவர் என்ன வாக்கு தத்தம் கொடுத்தார். ஹல்லேலூயா. போன வருஷம் கொடுத்த வாக்கு தத்தம் என்ன ஆச்சு? ஆண்டவர் நிறைவேற்றல. ஹல்லேலூயா. நல்ல யோசனை பண்ணி பாருங்க. வாக்கு தத்தம், வாக்கு தத்தம் என்று நாம் ஓடுவது சரியல்ல. வாக்கு தத்தம் எது? எந்த வாக்கு தத்தம் இம்மைக்குரிய மகிமை, அதாவது மறுமைக்குரியதான வாக்கு தத்தம் எது என்பதை நாம் சற்று ஆராய்ந்து பார்க்க வேண்டும். இவங்க எல்லாமே வாக்கு தத்தம் என்ன பண்ணாங்க, அடைஞ்சாங்க தான், இல்லைன்னு சொல்லல. வாக்கு தத்தத்தினுடைய பிள்ளைகளா இருந்தாங்க. ஆனா அவங்களை குறித்து சொல்லும் போது பாருங்க, எபிரேயர் 11ஆம் அதிகாரம் கடைசி 2 வசனம் பாருங்க. இவர்கள் எல்லாரும் விசுவாசத்தினாலே நற்சாட்சி பெற்றும் வாக்கு தத்தம் பண்ணப்பட்டதை அடையாமல் போனார்கள். ஹல்லேலூயா. நல்ல சாட்சி. ஆனா வாக்கு தத்தத்தை அவங்களால என்ன பண்ண முடியல, பெற்றுக்கொள்ள முடியல. ஏன் சொன்ன பாருங்க, அவர்கள் நம்மை அல்லாமல் பூரணராகாதபடிக்கு விசேஷித்த நன்மையானது ஒன்றை தேவன் நமக்கென்று முன்னதாக நியமித்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. அவர்களை காட்டிலும் நீங்கள் நான் எப்படிப்பட்டவன் சொன்னா பாக்கியவான்கள் தான் சொல்ல முடியும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சொல்லுங்க ஹல்லேலூயா. நானே சொல்லி போறேன், சொல்லுங்க ஹல்லேலூயா. பாருங்க, அழகா சொல்லுது. என்னவா? ஆபிரகாம் முதற்கொண்டு வேதாகமம் தெளிவாய் சொல்லுகிறது, ஆபேலிலிருந்து ஆரம்பிக்கிறது. ஆனா இங்க என்ன,
இவர்கள் எல்லாரும் எப்படிப்பட்ட சாட்சி? விசுவாசத்தினாலே நற்சாட்சி பெற்றும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை அடையாமற் போனார்கள். அவர்கள் உங்களை போல என்னை போல நம்மை அல்லாமல் பூரணராகாதபடி விசேஷித்த நன்மை அவர்கள் என்ன பண்ண முடியல. தேவன் அவங்களுக்கு இல்ல, நமக்கு என்று என்ன பண்ணிருக்கிறாரா? நியமித்து வைத்து இருக்கிறார். அல்லேலூயா. அவங்கள காட்டில நீங்களும் நானும் எப்படிப்பட்டவங்கன்னு சொன்னா பாக்கியவான். தீத்து நிருபத்திலே பார்க்கிறோம், 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் என்ன சொல்லுதுன்னு பாருங்க. இங்க பார்க்கிறோம், நமக்காக ஒன்றை ஆண்டவர் என்ன பண்ணி இருக்கிறாராம். அவங்க வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டது அடையாம போனாங்க, பெற்றுக்கொள்ளல. ஆனா வேதம் என்ன சொல்லுது? நமக்காக ஒன்றை ஆண்டவர் நியமித்து வைத்து இருக்கிறார். அல்லேலூயா. அது என்னதுன்னு பார்க்கும்போது வாசிங்க. பொய்யுரையாத தேவன், பொய்யுரையாது, பொய்யே சொல்ல மாட்டார் அவர். பொய்யுரையாத தேவன் ஆதி காலம் முதல் நித்திய ஜீவனை குறித்து வாக்குத்தத்தம் பண்ணி போதும். ஹல்லேலூயா. ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் படைத்தார் நம்ம பார்க்கிறோம். ஹல்லேலூயா. ஆதியிலே வார்த்தை இருந்ததுக்கு யோவான் எழுதுவான். ஆனா இங்க பார்க்கிறோம் என்ன? முற்பிதாக்கள் விசுவாசத்தினாலே நற்சாட்சி பெற்றிருந்தாலும் அவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை அவங்க அடையல. ஆனா அதற்கு பிறகு ஆண்டவர் சொல்ற, நமக்காக ஒன்றை ஆண்டவர் என்ன பண்ணி வச்சிருக்கிறாராம். அப்ப எப்போ? ஆதி காலத்துக்கு முன்னே ஒரு காரியத்தை ஆண்டவர் நியமித்து வைத்திருக்கிறார். நியமித்து வைத்திருக்கிறவர் யார்? அவர் பொய் உரையாத தேவன். எதை நியமித்து வச்சிருக்கிறாராம் பாருங்க. என்னவா? நித்திய ஜீவனை குறித்ததான வாக்குத்தத்தம். அல்லேலூயா. என்ன வாக்குத்தத்தம் பெருசுன்னு பாத்தீங்கன்னா, விலையேற பெற்றதுன்னு பாத்தீங்கன்னா, இந்த பொய்யுரையாத தேவன் ஆதி முதலாய் மறைக்கப்பட்டு வைத்திருந்ததான இதை வெளிப்படுத்தி இந்த நாளிலே நம்மோடு கூட பேசுறார். என்னன்னு சொன்னா, அது எப்போ நியமிக்கப்பட்டது? காலத்தை நம்ம அறிந்து கொள்ள முடியல. ஆதி காலம் முதல் பொய்யுரையாத தேவன் எதை வச்சிருக்கிறாரு? வாக்குத்தத்தமா எதை வச்சிருக்கிறாரு சொன்னா, நித்திய ஜீவனை குறித்ததான வாக்குத்தத்தம். அப்ப நீங்களும் நானும் கொஞ்ச நேரத்துக்கு முன்னால நம்ம சொன்னோம், என்ன? பணம் வேணும், கார் வேணும், பங்களா வேணும், மாடு வேணும், ஆடு வேணும், எல்லாம் வேணும்னு நம்ம என்ன பண்றோம்? அவசியம் தான் இல்லைன்னு சொல்லல. அல்லேலூயா. ஆனா அதை காட்டிலும் மேன்மையான ஒன்றை நம்ம என்ன பண்றோம்? இழந்து போய்விடக் கூடாது. வாக்கு தத்தம் என்பது சாதாரணமான ஒன்று கிடையாது. உலகத்துக்கு இம்மைக்குரியதான, இம்மையிலே வாழ்க்கைக்குரியதான காரியத்தை தான் நீங்க வாக்கு தத்தம் நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கிறீங்க. இல்ல இல்ல. ஹல்லேலூயா. அழியாததான ஒரு வாக்கு தத்தம், மேன்மையான ஒரு வாக்கு தத்தம். அந்த வாக்கு தத்தத்தை ஆண்டவர் என்னவா? ஆதி காலம் முதல் அதை என்ன பண்ணி இருக்கிறாரு? நமக்கென்று நியமித்து வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. வேதம் தெளிவாய் சொல்லுகிறதான காரியம் என்ன? அந்த வாக்கு தத்தத்தை அடையாமல் ஒருவன் என்ன பண்ணக்கூடாது? பின்வாங்கி போனவனாக காணப்படாதபடிக்கு எச்சரிக்கையா இருக்க வேண்டும். ஒருவேளை நீங்க நினைச்சுக்கிட்டு வரலாம், என்ன ஆசீர்வாதம் தான் ஒரு வாக்கு தத்தம், வீடு வாசல் பணம் இதுதான் வாக்கு தத்தம். ஹல்லேலூயா. ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுத்ததான வாக்கு தத்தமான தேசம் இந்த நாளிலே எங்க இருக்குதுன்னே தெரியாது. ஹல்லேலூயா. தேடி கண்டுபிடிக்க முடியாது. கானான் தேசம், பாலும் தேனும் ஓடுகிறதான கானான் தேசம் எங்க இருக்குதுன்னே தெரியல. ஆனா அதற்கு முன்பதாகவே ஒரு வாக்கு தத்தத்தை ஆண்டவர் வைத்து வைத்திருக்கிறார். அந்த வாக்கு தத்தம் என்ன? ஆபிரகாம் அறியாததான, யாக்கோபு, ஈசாக்கு அவர்கள் அறிந்து கொள்ள முடியாததான ஒரு காரியத்தை இந்த நாளிலே தேவன் நமக்கு வைத்திருக்கிறதான ஒன்று என்ன? மறைத்து ஆதியிலே இருந்ததான அந்த வாக்கு தத்தம் எது என்பதை ஆண்டவர் இன்றைக்கு நமக்கு வெளிப்படுத்துகிறதை பார்க்கிறோம். அதுதான் என்ன? நித்திய ஜீவன். ஹல்லேலூயா. நித்திய ஜீவனுக்கு ஈடாக இந்த உலகத்தில் நீ எதையும் என்ன பண்ண முடியாது? வைத்து சராசரியாக நீ பார்க்க முடியாது. வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. மார்க் எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரத்துல 36ஆம் வசனம் 37ஆம் வசனம் என்ன சொல்லுதுன்னு பாருங்க. ஹல்லேலூயா.
இது ரொம்ப முக்கியமான ஒரு செய்தி. வாசிப்பா. மனுஷன் உலகம் முழுவதையும் நல்ல கவனிக்கணும். என்ன? மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்திக் கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? மனுஷன் தன் ஜீவனுக்கு பாருங்க, இப்ப அழகா சொல்லுது, மனுஷன் தன் ஜீவனுக்கு ஈடாக எண்ணத்தை கொடுப்பான். பாருங்க, அழகா சொல்லுது என்னவா? இந்த ஜீவனுக்கு ஈடாக இந்த உலகத்துல எதுவுமே கிடையாது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. ஆண்டவர் சொன்னார் என்ன? அநேக அடைக்கலான் குருவிகளை பார்க்கிறோம். நீங்க எப்படிப்பட்டவங்க? ஆண்டவருக்கு விசேஷமானவங்க. ஒருவேளை உன் புருஷனுக்கு நீ விசேஷமானவளா இருக்க மாட்ட, அல்லது உன்னுடைய கணவருக்கு கணவர் உனக்கு விசேஷமானவளா இல்லாம இருக்கலாம், பிள்ளைகள் இல்லாம இருக்கலாம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு என்ன? எல்லாரும் என்ன? மனுஷ ஜாதியான எல்லாருமே ஆண்டவருக்கு எப்படிப்பட்டவங்க? விசேஷித்தமானவங்க தான். இதுல யாருமே தள்ளுபடி ஆகுறவங்களே கிடையாது. ஏன்னா மனுஷனா பிறந்தவன், மனுஷியா பிறந்தவங்க எல்லாருமே தேவ சாயலாக தான் படைக்கப்பட்டு இருக்கிறாங்க. அதனால ஒருவரையும் ஆண்டவர் என்ன பண்றது கிடையாது, தள்ளுறதே கிடையாது. பாருங்க, அப்போ நீ உலகம் முழுவதையும், நீ இருக்கிற இடம் முழுவதும் உனக்கு சொந்தம். உன் வீடு உனக்கு சொந்தம், ஒரு கிராமம் உனக்கு சொந்தம். அதுல ஒரு 100 ஏக்கர் இருக்குது. அந்த ஊர்ல எல்லாரோட உனக்கு தான் அதிகமா இருக்குது. சொந்தம் பந்தம் எல்லாமே அதிகமா இருக்குது. இது எல்லாம் இருந்தாலும் கூட உன் ஜீவன் ஹல்லேலூயா நரகத்துக்கு போனா அல்லது நஷ்டப்பட்டு போனாக்கா, நீ சம்பாதித்த சவதரித்த எல்லா காரியங்களும் அங்க கொண்டு வச்சாலும் கூட உன் ஜீவனுக்கு ஈடாக எதையுமே இந்த உலகத்துல வைத்து பார்க்கவே முடியாது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. நீ எப்படிப்பட்டவன்? இந்த உலகத்தையே கொண்டு வந்து ஒரு தராசுல வச்சுட்டு இன்னொரு இடத்துல கல்லு வைப்பாங்க, இன்னொரு இடத்துல பொருள் வைப்பாங்க. ஹல்லேலூயா. கல்லு வச்சுட்டோ அல்ல பொருள் வச்சுட்டோ இன்னொரு தட்டுல வச்சாக்கா உனக்கு ஈடாக என்ன இல்ல இந்த உலகத்துல எதுவுமே கிடையாது. ஹல்லேலூயா. நீ அவ்வளவு விசேஷமானவன், அவ்வளவு விசேஷமானவன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வந்த பிறகு அவரே சொல்றார் என்ன? நித்திய ஜீவனை குறித்து ஆண்டவரே சொல்லுகிறதை பார்க்கிறோம். 1 யோவான் புத்தகத்திலே பார்க்கிறோம். வேணுமா? அதாவது 1 யோவான்ல பாருங்க, நித்திய, அதாவது 1ஆம் அதிகாரம் 2ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம் பாருங்க. 1 யோவான்ல நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பது அவர் நமக்கு செய்த இருக்கிற வாக்குத்தத்தம். ஹல்லேலூயா. அப்ப ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வந்து ஒரு 10 ஒட்டகம் இல்ல 10 குதிரை, ஹல்லேலூயா, 10 மாடு, 10 ஏக்கர் நீ கரும்பு வச்சு பொழைச்சுக்க, 2 மாடு தர நீ வண்டி ஓட்டி கரும்பு வச்சு அடிச்சு நீ பொழைச்சுக்க, இப்படி எல்லாம் சொல்லல ஆண்டவர். ஹல்லேலூயா. ஆண்டவர் வேற எதையும் கொடுக்கறன்ட்டு இல்ல. ஆண்டவர் சொன்னார், ஆண்டவருடைய பார்வைக்கு விலையேற பெற்றது எதுன்னு சொன்னா நித்திய ஜீவன் தான். ஹல்லேலூயா. ஆனா அதைத்தான் என்ன பண்றார் ஆண்டவர்? என்றைக்கோ பொய் உரையாத தேவன் ஆதி முதலாய் நமக்காக ஏற்படுத்தி வைத்திருந்ததான அந்த நித்திய ஜீவனை கொடுக்கும்படி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்தார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. அதனால தான் சொல்றார், நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பதே அவர் நமக்கு செய்த வாக்கு தத்தம். இப்போ உங்களுக்கு நித்திய ஜீவன் என்கிறதான வாக்கு தத்தம் வேணுமா, அல்லது உலகத்தில் இருக்கிறதான அந்த ஆசீர்வாதம் தான் எனக்கு வாக்கு தத்தமா வேணும்னு சொல்லுவீங்களா? எதை சொல்லுவீங்க? நித்திய ஜீவனா, உலகமா? நித்திய ஜீவன். ஹல்லேலூயா. இந்த நித்திய ஜீவனுக்கு ஈடாக இந்த உலகத்தில் என்ன இல்லை? ஒண்ணுமே கிடையாது. எல்லாமே அழிந்து போகிறதான காரியம். இந்த நித்திய ஜீவனுக்கு ஈடாக இந்த உலகத்துல ஒருத்தரும் ஒன்றையுமே கொடுக்க முடியாது. அதனாலதான் ஆண்டவர் சொன்னார் என்ன? நான் என்ன பண்றேன்? உங்களுக்கு நித்திய ஜீவனை கொடுப்பேன் என்பதே அவர் நமக்கு கொடுத்ததான வாக்கு தத்தம். யாரு? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. அந்த நித்திய ஜீவன்
எங்க இருக்குதுன்னு சொன்னா அதே 1 யோவான் 5:11 பாருங்க. இந்த நித்திய ஜீவனாகிய வாக்குத்தத்தத்தை தேவன் ஒரு நிமிஷம், ஒரு செகண்ட் இருங்க. அன்றைக்கு வாக்குத்தத்தத்தை அடையாம போனாங்க. ஆனா விசுவாசத்துல அவங்க நற்சாட்சி பெற்றாங்க. ஆனா வேதம் இன்னைக்கு என்ன சொல்லுதுன்னு சொன்னா அழகாக எழுதி இருக்குது. என்ன? தேவன் நமக்கு நித்திய ஜீவனை தந்து இருக்கிறார். ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. மறுபடியும் வந்து சத்தமா வாசிங்க பாத. தேவன் நமக்கு, தேவன் நல்லா கவனிக்கணும், தூங்காதீங்க. தேவன் நமக்கு நித்திய ஜீவனை தந்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார், நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பதே அவர் சொன்னதான வாக்குத்தத்தம். ஆனா அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறிச்சா இல்லையா? உங்ககிட்ட நான் கேட்கிற ஒரு கேள்வி. ஆனா என்ன கேட்டா நான் சொல்லுவேன், என்னுடைய வாழ்க்கையில் அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறி விட்டது. அதான் வேதம் சொல்லுது. என்ன? தேவன் நமக்கு நித்திய ஜீவனை தந்து இருக்கிறார். அந்த ஜீவன் அவருடைய குமாரனில் இருக்கிறது என்பதே அந்த சாட்சி. வாக்கு தத்தத்தை நிறைவேற்றிட்டு தேவனே ஆண்டவரே நமக்கு என்ன பண்ணி இருக்கிறாரு? ஒரு சாட்சி கொடுத்து இருக்கிறார். ஆனா முற்பிதாக்கள் ஆகிய விசுவாசத்தினாலே நற்சாட்சி பெற்றவர்கள் அவர்களுக்கு வாக்கு தத்தம் பண்ணினதை அவர்கள் என்ன பண்ணாங்களாம்? அடையாம போயிட்டான், செத்து போயிட்டான். ஹல்லேலூயா. இன்றைக்கு வாக்கு தத்தத்தை நமக்கு தேவன் என்ன பண்ணி இருக்கிறாரு? கொடுத்து இருக்கிறாரு. ஹல்லேலூயா. கொடுத்து இருக்கிறேன். அந்த வாக்கு தத்தம் யாருக்குள்ள இருக்குது? இயேசு கிறிஸ்துவுக்குள்ள. அதனாலதான் ஆண்டவர் சொன்னார், என்ன? நீங்கள் என்னிலோ என் வார்த்தை உங்களிலோ நிலைத்திருந்தான் என்ன பண்ணுவ? கனி கொடுப்ப. எப்படி? மிகுந்த கனி கொடுப்ப. ஹல்லேலூயா. இந்த பூமியில கனி கொடுக்கிற ஒரு அனுபவம். கனி கொடுக்கிறவங்க யாருன்னு சொன்னா ஹல்லேலூயா, ஆண்டவராலே நித்திய ஜீவனை பெற்று சாட்சி பெற்றவனால மட்டும்தான் என்ன பண்ண முடியும்? இந்த பூமியிலே கனி கொடுக்க முடியும். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? அப்ப நீங்களும் நானும் வாக்கு தத்தத்தை பெற்றுக்கொண்டோமா? இன்னும் பெறவில்லையா? பெற்றுக்கொண்டோம் என்கிற அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இப்ப நான் அந்த வாக்கு தத்தத்தை கேட்கணும்னு அவசியமே கிடையாது. அல்லேலூயா. கானான் தேசத்தை போல கிடையாது. கானான் தேசத்துக்குள்ள வாக்கு தத்தம் பண்ணப்பட்ட உள்ள போனானா? இல்ல. அல்லேலூயா. காரணம் என்ன? வழியிலே வனாந்தரத்தில் அழிக்கப்பட்டாங்க. 2 பேர் தான் உள்ள போனோம். அப்ப மத்தவங்க எல்லாம் யாரு? அங்கிருந்து புறப்பட்டதான அவருடைய புத்திர இஸ்ரவேல் புத்திரர் தான் அவங்க போனாங்களே தவிர அங்கிருந்து புறப்பட்டு வந்த 20 வயதுக்கு மேற்பட்டவங்கல்ல 2 பேர் தான் உள்ள பிரவேசித்தான். ஆனா நீங்களும் நான் அப்படி கிடையாது. ஹல்லேலூயா. இந்த வாக்கு தத்தத்தை இன்றைக்கு உலகத்துல ஹல்லேலூயா கணக்கிட முடியாத, எண்ணிக்கையில் அடங்காத, எப்போ ஆண்டவர் வாக்கு தத்தம் பண்ணினாரோ வானத்து நட்சத்திரங்கள் உன்னால எண்ண முடியுமா? இன்றைக்கு நித்திய ஜீவனை பெற்றதான ஜனங்களை ஒருவனால எண்ண முடியாது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. இந்த சபையில் இருக்கிறவனை நீ எண்ணிடலாம். ஆனா அந்த உலகத்தில் இருக்கிறவன உன்னால என்ன பண்ண முடியாது? எண்ண முடியுமா? ஹல்லேலூயா. எல்லாம் சொல்லுவாங்க, என்ன இவங்கெல்லாம் சிறுபான்மையினர், இவங்களை அடிச்சா கேட்கறதுக்கு ஆள் கிடையாது, உதைச்சா கேட்கறதுக்கு ஆள் கிடையாதுன்னு நினைப்பாங்க. ஹல்லேலூயா. ஒருவேளை இந்தியாவில் நம்ம சிறுபான்மையினர் தான், உண்மைதான். ஆனா உலகம்னு எடுத்துக்கிட்டா என்ன? பெரும்பான்மையான யாருன்னா தேவனுடைய பிள்ளைகள், நித்திய ஜீவனை பெற்று இருக்கிறதான பிள்ளைகள். ஹல்லேலூயா. இப்ப நீங்க என்ன சொல்ல முடியாது? எனக்கு அந்த வாக்கு தத்தத்தை இன்னும் நான் பெற்றுக்கொள்ளலன்னு ஒருவரும் என்ன பண்ண முடியாது? சொல்ல முடியாது. ஏன்? தேவன் பொய் சொல்லுவாரா? பொய் சொல்ல மாட்டாரா? அப்ப நித்திய ஜீவனை குறித்து பொய்யுரையான தேவன் தான் சொன்னார். ஆனா இப்ப என்ன நடக்குதுன்னு சொன்னா, தேவன் நமக்கு நித்திய ஜீவனை கொடுத்திருக்கிறார் என்று. ஹல்லேலூயா. அந்த நித்திய ஜீவன் இயேசு கிறிஸ்துவுக்குள்ள இருந்தது. இப்ப நீங்களும் நான் என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்? தேவனாலே நித்திய ஜீவனை பெற்று இருக்கிறோம் சொல்லிட்டு தேவனே என்ன பண்றாரு? அந்த வாக்கு தத்தத்தை குறித்து அவரே நமக்கு சாட்சி கொடுக்கிறார். ஹல்லேலூயா. இனிமேல் நீங்க சொல்லுவீங்களா, நான் பாவி, நான் தகுதி இல்லாதவன்? நீ சொல்லுவியா? இல்லை இல்லை. நீ எப்படிப்பட்டவர்? தேவனாலே
வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட அந்த நித்திய ஜீவனை பெற்று நீ சுதந்திரவாளியான ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளை. அதனால்தான் ஆண்டவர் சொன்னாரு, என் ஜனங்கள் என்னுடைய பங்கு. ஹல்லேலூயா. என் ஜனங்கள் என்னுடைய பங்கு. ஹல்லேலூயா. அப்ப நித்திய ஜீவனை பெற்றதான நாம் எப்படி இந்த உலகத்தில் இனி நடக்கணும்? யாரெல்லாம் நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொண்டு இருக்கிறாங்க? அநேக காரியங்கள் இருக்குதுங்க. ஹல்லேலூயா. யோவான் 6:47 பார்க்கிறோம். என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவனுக்கு கொடுத்திருக்கிறார். அதுக்கு முன்னால நீ விசுவாசம் உள்ளவனா ஞானஸ்நானம் எடுத்த, பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொண்ட, நீ விசுவாசத்துல நீ எப்படி இருக்கிற? வல்லவனாய் இருக்கிற. ஆனா அன்னைக்கு இருந்த பரிசுத்தவான்களும் விசுவாசத்துல இருந்தாங்க தான், நற்சாட்சி பெற்றவங்க தான். ஆனா வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெற்றுக்கொள்ளாமலே போயிட்டாங்க. ஆனா இப்போ நமக்கு அப்படி கிடையாது. வேதம் சொல்லுகிறது, என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. நீ இயேசு கிறிஸ்துவை நீ நம்புற, விசுவாசிக்கிறன்னு சொன்னா இன்னும் உனக்குள்ள என்ன இருக்குது? நித்திய ஜீவன் உண்டு. ஹல்லேலூயா. ஆனா இன்னொன்னு பாருங்க, அதே யோவான் 17:8 பாருங்க, ஒன்றான மெய் தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசுவையும் அறிவதே என்னவா? நித்திய ஜீவன். இதெல்லாம் அறிஞ்ச பிறகுதான் தேவன் நமக்கு என்ன பண்ணி இருக்கிறாரு? வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றி இருக்கிறார். அதனால முன்னாலே சொல்லிட்டேன், நாமெல்லாம் எப்படி வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொண்டவர்கள். எதன் மூலமா பெற்றுக்கொண்டோன்னு சொன்னா, ஆண்டவரையும் பிதாவையும் நீங்கள் நான் என்ன பண்ணி இருக்கிறோம்? ஹல்லேலூயா. நல்லா யோசனை பண்ணி பாருங்க. ஒன்றான மெய் தேவனாகி உம்மையும் நீர் அனுப்பினவராகி இயேசு கிறிஸ்துவையும் நான் அறிந்திருந்தபடியினாலே இன்றைக்கு தேவன் எனக்கு என்ன பண்ணி இருக்கிறார்? நித்திய ஜீவனை கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. சும்மா ஒண்ணு கொடுக்கல. அதுக்கு முன்னால நான் அறியாத இருந்தேன், அதுக்கு முன்ன தெரியாது. ஆனால் நான் என்ன பண்ணிருக்கிறேன்? அவர் அறிந்த நாட்களிலே அவர் சொன்னதான காரியம், அவர் எனக்கு முன்பதாக வைத்ததான அடிச்சுவடு, அதை பார்க்கிறதான வேலையில் அது பின்பற்றி நடக்க வேண்டும் என்கிறதான தீர்மானம் எடுத்ததான வேலையில அப்ப நான் எனக்கு என்ன இருக்குது? அந்த அடிச்சுவடின் மேலே எனக்கு முன்பதாக நடந்து போனவர் யார் என்கிறதான அறிவும் விசுவாசமும் தெளிவும் இருக்கிறபடியினாலதான் ஆண்டவர் எனக்கு என்ன பண்ணி இருக்கிறாரு? நித்திய ஜீவனை கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் கொடுத்ததில் இது ஒரு காரியம். அது மட்டுமல்ல, மாசம் மாசம் என்ன பண்றோம்? நம்ம திருவிருந்து நம்ம என்ன பண்ண பங்கு பெறுகிறோம். ஹல்லேலூயா. திருவிருந்தினுடைய அர்த்தம் என்ன? ஏன் திருவிருந்தர் பாத்தீங்கன்னா வேதம் சொல்லுகிறது, யோவான் 6:54, என் மாம்சத்தை புசித்து என் ரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு என்ன இருக்கான்? நித்திய ஜீவன் உண்டு. வாசிங்க பாதர். எல்லாம் உங்க சோகத்திலே தான் இருக்காங்க. என் மாம்சத்தை புசித்து, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மாம்சத்தை புசித்து என் ரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு, அவருடைய பரிசுத்தமான ரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. நித்திய ஜீவன் உண்டு. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. நீ விசுவாசிக்கிறதுனால, மெய் தேவனாகிய அவரை நம்புகிறதுனால, அவரை அறிந்திருக்கிறதுனாலே உனக்கு நித்திய ஜீவனை ஆண்டவர் கொடுத்தார். அவரை விசுவாசித்ததுனாலே உனக்கு நித்திய ஜீவனை கொடுத்தார். மூன்றாவது காரியம் என்ன? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய மாம்சத்தை புசித்து அவருடைய ரத்தத்தை நாம் பானம் பண்ணுகிறதான வேலையில. ஏன் சொன்னா வசனம் சொல்லுகிறது என்ன? முதல்ல பார்த்தோம், அந்த நித்திய ஜீவன் யாருக்குள்ள இருக்குது? இயேசுவுக்குள்ள. அப்ப இயேசுவையே நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்? ஹல்லேலூயா. அவர் மாம்சத்தை புசிக்கிறோம், அவருடைய ரத்தமாகி அந்த ஜீவனை நம்ம பானம் பண்ணுகிறோம். இப்ப நம்ம யாரு? ஹல்லேலூயா. நித்திய ஜீவனை பெற்றுக்கொண்டவர்கள். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நித்திய ஜீவன் எனக்குள்ள இருக்குது. ஏன்? ஒவ்வொரு மாதமும் அவருடைய மாம்சத்தை புசிக்கிற, மரணத்தை தெரிவிக்கிற, அறிவிக்கிற அந்த பரிசுத்த ரத்தமாகி அந்த ஜீவனையே நான் என்ன பண்றேன்? பானமான பண்றதுனால ஹல்லேலூயா எனக்குள்ள என்ன இருக்குதுன்னு அர்த்தம்? நித்திய ஜீவன். இயேசு கிறிஸ்துவுக்குள்ள இருந்த நித்திய ஜீவன், அவரையே நான் மாம்சத்தை புசித்து அவர் ரத்தத்தை குடிக்கிற
குடிக்கிறேன்னு சொன்னா, பானம் பண்றேன்னு சொன்னா, அவருடைய நித்திய ஜீவன், அந்த நித்திய ஜீவன் எனக்குள்ளே இருக்குதுன்னு சொல்லிட்டு வேதம் வெளிப்படுத்துகிறதை பார்க்கிறோம். அப்ப அதே வேதம் தான் சொல்லுது என்ன, 6:53 நினைக்கிறேன், அவருடைய ரத்தத்தை, அதாவது மாம்சத்தை புசியாமல் ரத்தத்தை பானம் பண்ணாமல் இருக்கிறவன் எவனோ அவனுக்கு நித்திய ஜீவன் இல்லைன்னு ஆண்டவர் சொல்றத பார்க்கிறோம். அப்போ நித்திய ஜீவன் என்பது எது வரைக்கும், அதை நீங்க யோசனைக்கணும் இல்ல, யோசனை பண்ணணும் இல்ல. யோவான் சுவிசேஷத்தை பார்க்கிறோம், 6ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம் பாருங்க. அழிந்து போகிற போஜனத்திற்காக அல்ல. நீ இந்த உலகத்துல வாழறது எதுக்கு? அழிந்து போகிற காரியங்களுக்காக அல்ல, மறைந்து போகிற காரியங்களுக்காக அல்ல. பிரசங்கி சொல்லுவான், மாயை மாயை மாயை, எல்லாம் மாயன்னு சொல்லுவான். ஹல்லேலூயா. மாயையான காரியங்களுக்காக நீ வாழ்கிறவர்கள் அல்ல. வேதம் தெளிவாய் சொல்லுகிறது என்ன, அழிந்து போகிற போஜனத்திற்காக அல்ல, என்னவா, நித்திய ஜீவன் வரைக்கும். ஹல்லேலூயா. நித்திய ஜீவன் வரைக்கும் நிலைத்திருக்கிற போஜனத்திற்காகவே நீ என்ன செய்யணும்? கிரியை நடப்பிக்க வேண்டும். ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. அப்பப்போ எழுப்பி சொல்ல வேண்டியதா இருக்கு. ஹல்லேலூயா. தேவன் சொன்னார், நான் உங்களுக்கு நித்திய ஜீவனை கொடுத்திருக்கிறேன். அந்த நித்திய ஜீவனை பெற்றுக்கொண்டவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க? ஹல்லேலூயா. வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டது ஆண்டவர் என்ன பண்ணி இருக்கிறார்? நிறைவேற்றவில்லை என்று இல்லை. ஹல்லேலூயா. அவர் வருகையில நிறைவேற்ற போகிறார் சொல்லல, ரகசிய வருகையில நிறைவேற்ற போறேன்னு சொல்லல. தேவனே சாட்சி கொடுக்கிறார். என்ன, நான் உங்களுக்கு என்ன பண்ணிருக்கிறேன்? பிதா அவரே சொல்றாரு. என்ன, இயேசு கிறிஸ்து சொன்னார் பாத்தீங்களா? ஹல்லேலூயா. நித்திய ஜீவனை கொடுப்பேன் என்பது அவர் நமக்கு செய்ததான வாக்குத்தத்தம். அவர் சொல்லிட்டார். ஹல்லேலூயா. இயேசு சொன்னதை பிதா செய்வாரா, செய்ய மாட்டார்? ஹல்லேலூயா. அழிப்பேன் என்பதே வாக்குத்தத்தம். அழிப்பேன் என்பதே வாக்குத்தத்தம். இது யாருடைய வாயிலிருந்து வந்தது? இயேசு கிறிஸ்துவினுடைய வாயிலிருந்து வந்ததான வார்த்தை. ஹல்லேலூயா. அப்ப இயேசு கிறிஸ்து சொன்னதான ஒவ்வொரு வார்த்தையையும் பிதாவாகிய தேவன் என்ன பண்ணுவாரு? நிறைவேற்றுகிறது தான் அவருடைய வேலை. ஹல்லேலூயா. அதுதான் வேதம் சொல்லுது, தேவன் நமக்கு நித்திய ஜீவனை தந்திருக்கிறார். அந்த ஜீவன் அவருடைய குமாரனில் இருக்கிறது என்பது சாட்சி. ஹல்லேலூயா. அதான் ஆண்டவர் சொன்னார், என்னை குறித்து சாட்சி கொடுக்கிற யாரு? ஆண்டவரே சொன்னார். யாரு சொன்னாரு? பிதாவை சொன்னார். ஹல்லேலூயா. அவர்தான் என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவர். மனுஷர்கள் வித்தியாசமாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை சாட்சி சொன்னாங்க. அவருடைய சொந்த சகோதரர்களே ஆண்டவருக்கு விரோதமாக பேசினது உண்டு. ஆனால் வேதம் தெளிவாய் சொல்லுகிறதான காரியம் என்ன, அழிந்து போகிறதான போஜனம். ஹல்லேலூயா. உலகம் முழுவதை நீ ஆதாயப்படுத்திக் கொண்டால் அது அழிந்து போகிறதான காரியங்கள். உலகமும் அது நிச்சயம் என்ன பண்ணுமா? ஒழிந்து போகும். ஹல்லேலூயா. ரோமருக்கு எழுதின நிருபத்திலே வாசிக்கும் போது 22, 23, 6, 22, 23 வாசிக்கும் போது பாருங்க, அழகாக அங்க எழுதப்பட்டு இருக்குது. என்னவா? வாசிப்பாத. கடலின் அக்கறையிலே நின்ற ஜனங்கள் 22, 26. இப்பொழுது நீங்கள் பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு, பாருங்க ஆண்டவர் சொன்னார் என்ன, இப்பொழுது நீங்கள் பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு தேவனுக்கு அடிமைகளானதினால். பாருங்க, பாவத்துக்கு முன்ன அடிமையா இருந்த நாமெல்லாம் இப்ப விடுதலையாக்கப்பட்ட பின்பு நம்ம யாருக்கு அடிமையா இருக்கிறோம்? தேவனுக்கு அடிமையா இருக்கிறோம். தேவனுக்கு அடிமையானதினால், தேவனுக்கு அடிமையானதினால் பரிசுத்தமாகுதல் உங்களுக்கு கிடைக்கும் பலன். அவருக்கு அடிமையான உடனே நமக்கு ஒரு பலன் கிடைக்குது. என்னன்னு சொன்னா, பரிசுத்தவான் என்கிறதான ஒரு முத்திரை தான் நமக்கு கொடுக்கப்பட்ட பலன். முடிவோ நித்திய ஜீவன். பாருங்க, முதல்ல பரிசுத்தம். அந்த பரிசுத்தத்தினுடைய முடிவு இன்னொரு காரியம் என்னன்னு சொன்னா நித்திய ஜீவன்.
இது எப்படி வருது? அடுத்த வசனம் சொல்லுது பாருங்க. பாவத்தின் சம்பளம் மரணம், பாவத்தின் சம்பளம் மரணம், தேவனுடைய கிருபை வரமோ, ஆண்டவராகிய பிதாவாகிய தேவனுடைய கிருபை வரமோ, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால், நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டான நித்திய ஜீவன். எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீங்க? ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவினால் உண்டான நித்திய ஜீவனை தான் பிதாவாகிய தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? ஹல்லேலூயா. முன்ன நம்ம பாவத்துக்கு அடிமையாய் இருந்தோம். ஒரு காலத்திலே பாவம் செய்து கொண்டு இருந்தோம். அதை விட்டு விலகி வர முடியாமல் நம்ம தவித்துக் கொண்டு இருந்ததான காரியங்கள் வேற. ஆனால் தேவனுக்கு அடிமையாக மாறுகிறதான வேலையில, அடிமையாக வந்ததான வேலையில தேவனால முதலாவது நமக்கு கிடைக்கப்பட்டது என்ன? ஹல்லேலூயா. மரணம் என்கிறதான அந்த காரியத்திலிருந்து நமக்கு விடுதலை தந்து ஒரே ஒன்றை ஆண்டவர் சொன்னார், என்ன? கிருபை வரம். ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டான என்னவா? நித்திய ஜீவன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வரலன்னு சொன்னா நமக்குள்ள என்ன இருந்திருக்காது? ஜீவன் இருந்திருக்காது. நித்திய ஜீவன் இருந்திருக்காது. ஜீவனை இழந்த நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ஆண்டவர் பிதாவாகிய தேவனே நித்திய ஜீவனை நமக்கு என்ன பண்ணியிருக்கிறாரா? கொடுத்து இருக்கிறார். அப்ப அந்த கொடுத்து இருக்கிறதான அந்த நித்திய ஜீவன். ஹல்லேலூயா. அதுக்கு தான் யோவான் 6:27 சொல்லுது, அழிந்து போகிற போஜனத்திற்காக இந்த நித்திய ஜீவனை என்ன பண்ணிடக்கூடாது? இழந்து போயிடக்கூடாது. ஹல்லேலூயா. அழிந்து போகிற போஜனத்திற்காக வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதான விலையேறப்பட்டதான மேன்மையான ஹல்லேலூயா நித்தியமாய் நமக்காக நியமிக்கப்பட்டு மறைக்கப்பட்டிருந்த ரகசியத்தை வெளிப்படுத்தி இன்றைக்கு ஆண்டவருக்குள்ளே வந்து ஆண்டவருக்கு அடிமையாகி ஆண்டவருடைய ரத்தத்தினாலே கழுவி பரிசுத்தவானாக்கப்பட்டு நீதிமானாக்கப்பட்டு ஒவ்வொருவருக்கும் தேவனாலே கிடைத்ததான பலன் எதுன்னு சொன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக கிடைத்ததான நித்திய ஜீவன். ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீங்க? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்த நித்திய ஜீவனுக்காக தான் நாம என்ன பண்றோம்? ஹல்லேலூயா. போராடிக்கிட்டு இருந்தோம், இருளிலே இருந்தோம், வெளிச்சமற்ற ஒரு வாழ்க்கை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வந்த பிறகுதான் இந்த நித்திய ஜீவன் என்ன பண்றது? வெளிப்பட்டது. ஏன்னா அவருக்குள்ளதானே இருந்தது. அவர் வெளிப்பட்டா உடனே வெளிச்சத்தை என்ன பண்ணாங்க? ஜனங்க பார்த்தாங்க, நம்ம பார்க்கிறோம். ஆனா இது எது வரைக்கும் சொன்னா அழிந்து போகிற போஜனத்திற்காக அல்ல, நித்திய ஜீவன் வரைக்கும் நிலைத்திருக்கிற போஜனம் எது? ஹல்லேலூயா. சொல்லுங்க. நித்திய ஜீவனை நாம பெற்றுக்கொண்டோம். ஹல்லேலூயா. இல்ல நம்ம யாருமே சொல்ல முடியாது. இது நித்திய ஜீவனை பெற்றுக்கொண்டா, ரட்சிப்பை பெற்றுக்கொண்டா, பரிசுத்தத்தை பெற்றுக்கொண்டா, நீதிமானாக்கப்பட்டா, தேவ ஆவியானவராலே முத்திரிக்கப்பட்டு முத்திரையிடப்பட்டா, எது வரைக்கும் இதை நாம் காத்துக் கொள்ளணும் அப்படின்னு சொன்னா ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது நித்திய ஜீவனை நீ அடையும் வரைக்கும். ஹல்லேலூயா. அப்ப நித்திய ஜீவனை அடையும் வரைக்கும் சொன்னா எப்படின்னு பார்க்கும்போது பாருங்க, அதே 1 தீமோத்தேயு 4:8 பார்க்கிறோம். சரீர முயற்சி கிடையாது, அதாவது சரீர முயற்சி அற்ப பிரயோஜனம் உள்ளது. ஹல்லேலூயா. தேவ பக்தியானது இந்த ஜீவனுக்கும், ஹல்லேலூயா, இந்த ஜீவனுக்கும் இதற்கு பின்வரும் ஜீவனுக்கும் என்னவா? வாக்குத்தத்தம் உள்ளது. ஹல்லேலூயா. அப்போ இந்த வாக்குத்தத்தத்தினுடைய அஸ்திபாரம் எது அப்படின்னு சொன்னா நித்திய ஜீவனுக்குரியதான வாக்குத்தத்தத்தினுடைய அஸ்திபாரம் எதுன்னு சொன்னா எது வரையில நிலைச்சு இருக்கணும்னு சொன்னா அது எதுன்னு சொன்னாக்கா வேதம் தெளிவா சொல்லுகிறது, தேவ பக்தி. எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீங்க? ஹல்லேலூயா. தேவ பக்தி இந்த ஜீவனுக்கும்
இதற்கு பின்வரும் ஜீவனுக்கும் என்னவா வாக்கு தத்தமாக நமக்கு என்ன பண்ணப்பட்டிருக்குதா, கொடுக்கப்பட்டு இருக்கிறது. அது எது வரைக்கும் அந்த பக்தி இருக்கணும், அல்லேலூயா, நித்திய ஜீவனை அடையும் வரைக்கும். அல்லேலூயா. அது எங்க இருக்குது? ஆண்டவருக்குள்ள இருக்குது. ஆண்டவருக்குள்ள இருக்குது. அது ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார், சொல்லி இருக்கிறார், கொடுத்துட்டார். இப்ப நம்ம எல்லாம் யாரு? நித்திய ஜீவனை உடையவர்கள். இல்லைன்ற மாற்று கருத்தே கிடையாது. ஹல்லேலூயா. ஆனா நித்திய ஜீவன் உள்ளவன் மரிப்பானா, மரிக்க மாட்டானா? மரணம் வருமா வராதா? வருமா வராதா? வரும், ஆனா வராதுன்றாங்க சில பேர். மாம்சத்தில் மரணம். ஹல்லேலூயா. மாம்சத்துல மரணம். ஹல்லேலூயா. மரணம் வரும். அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. மரணமும் பின்பு நியாய தீர்ப்பும் மனுஷனுக்கு நியமிக்கப்பட்டு இருக்குது. ஒருத்தன் பொறுத்துட்டாவே அவனுக்கு என்ன இருக்குது? மரணம் இருக்குது. ஒருவேளை ஆண்டவர் சீக்கிரம் வரார், இப்ப வரான்னு சொன்னா அல்லேலூயா, நிறைய பேர் கொட்டாய் விடுறதுதான். அல்லேலூயா. அல்லேலூயா. இப்ப வரான்னு சொன்னா அவங்க அதை தான் விடுறாங்க. அப்ப ஆண்டவர் இப்ப வராருன்னு சொன்னா நம்ம யாரும் என்ன பண்ண முடியாது? மரணத்தை நம்ம ருசி பார்ப்போமா? மரணம் கிடையாது. ஆனா என்ன ஆகுவோம்? மறுரூபமாயிடும். ஹல்லேலூயா. மறுரூபமாகிறதான வேலையில நீ எப்படி இருப்ப? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எப்படி போனாரோ அப்படிதான் நீ போவாங்க. எத்தனை பேர் ஆமென் சொல்லு? ஹல்லேலூயா. அவர் போயிட்டார். போகும்போது எல்லாமே பார்த்தாங்க. பரலோகத்துக்கு எப்படி போனார்? அவரு ஹெலிகாப்டர்ல போனாரா, ஏரோப்ளேன்ல போனாரா? இல்ல, பரலோகத்துக்கு அவர் எப்படி போனாரா? ஹல்லேலூயா. அப்படிதான் நாமளும் போவோம். இதுல எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாது. ஆண்டவருடைய ரகசிய வருகையில நம்ம எப்படி போவோம்? அவரை எதிர்கொண்டு நாம போக போறோம். ஹல்லேலூயா. அப்ப நித்திய ஜீவன் வரைக்கும் சொல்லப்பட்டு இருக்கிறது. இந்த நித்திய ஜீவனுக்கு என்ன இல்லை? முடிவு கிடையாது. பாருங்க, ஹல்லேலூயா. முடிவு இல்லை. இங்க ஆரம்பித்ததான இந்த ஜீவன், இழந்து போனதை பெற்று தந்ததான இந்த ஜீவன், மறுபடியும் பெற்றுக்கொண்டதான இந்த நித்திய ஜீவன் பிதாவோடு கூட இணைகிறதான வேலையில அங்கே நம்ம என்ன பண்ணிட்டு இருப்போம்? நித்திய நித்தியமாய் வேதம் சொல்லுகிறபடி இதோ சதா காலங்களிலும் நான் உங்களுடனே கூட இருப்பேன். இப்போ இங்க இருக்கிற தேவன் நாம் கண்ணை மூடின பிறகு அங்கேயும் அவர் தான் இருக்க போறார். அதுதான் நித்திய ஜீவன். எத்தனை பேருக்கு ஆசை? ஹல்லேலூயா. இன்னைக்கு 1ஆம் தேதி, அதுவும் இது 1:45 டைம். ஹல்லேலூயா. ஏன் நம்ம இந்த இடத்துல உட்கார்ந்துட்டு இருக்கிறோம்? தேவனாலே எனக்கு கொடுக்கப்படுகிறதான காரியம் நித்திய ஜீவன் வரைக்கும் நான் எப்படிப்பட்டவனாய் இருக்கணும்? தேவனுக்கு முன்பதாக தேவ பக்தி உள்ளவனாய், தேவனுக்கு பயப்படுகிறவனாய், தேவ சித்தத்தை நிறைவேற்றுகிறவனாய். ஹல்லேலூயா. உனக்கு எனக்கு என்ன போஜனம்? மனுஷன் அப்பத்தினால் மாத்திரம் அல்ல, அந்த நித்திய ஜீவன் வரைக்கும் தேவனுடைய வாயிலிருந்து பிறந்த ஒவ்வொரு வார்த்தையிலும் அவன் பிழைத்துக் கொண்டே இருப்பான். ஹல்லேலூயா. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நான் பிழைத்து இருக்கிறது போல நீங்களும் பிழைத்திருப்பீர்கள். அப்ப ஆண்டவர் மரிச்சா போயிட்டாரு. இந்த ஜீவனோடு கூட வலது பாரிசத்தில் இருந்து உங்களுக்காக எனக்காக அவர் என்ன பண்ணிட்டு இருக்கார்? பரிந்து பேசிக்கிட்டே இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்ம ஒவ்வொரு குறித்தும் இந்த புதிய ஆண்டில் அங்க பேசிட்டு இருப்பார். என்ன? ஆண்டவரே அவர்களை மன்னிச்சுடு. 25ஆம் ஆண்டுல அவங்க செஞ்ச அட்டூழியெல்லாம் பரவாயில்லை, அவங்களுக்காக தான் நான் என்ன பண்ணேன்? மரித்த ரத்தம் சிந்தின. ஹல்லேலூயா. அவர் மேல உங்களுடைய கோபாக்கின வரக்கூடாது ஆண்டவரே. பரிந்து பேசிக்கிட்டே இருக்கிற காரணம் என்ன? உனக்கு அவர் மூலமாக என்ன கிடைச்சிருக்குது? வாக்குத்தத்தம் நிறைவேறி இருக்கிறது. அந்த வாக்குத்தத்தம் நித்திய ஜீவன் வரைக்கும் இருக்கணும்னு சொன்னா இன்னொரு வாக்குத்தத்தத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அதுதான் என்னன்னு சொன்னாக்க பாருங்க, அழகாக சொல்லப்பட்டதான காரியம். இந்த ஜீவனுக்கும் இதற்கு பின்வரும் ஜீவனுக்கும் இன்னொரு வாக்குத்தத்தம் என்ன? நீ தேவ பக்தியாக நீ நடந்து கொள்ள வேண்டும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. பயந்து நடுங்கிறது தேவ பக்தி கிடையாது. ஹல்லேலூயா.
தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து தேவனை அறிகிற அறிவிலே நீ வளருவாயானால் அதுதான் தேவ பக்தி. ஹல்லேலூயா. அவருக்கு கீழ்ப்படியணும், அவருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்க வேண்டும். எத்தனை பேர் தீர்மானம் எடுக்கிறீங்க? ஹல்லேலூயா. பாதி பேர் தீர்மானமே கிடையாது. எனக்கு நித்திய ஜீவன் கிடைச்சாச்சு, இனிமேல் நான் தீர்மானம் எடுத்தா என்ன, எடுக்காமல் போனால் என்ன? ஹல்லேலூயா. அவங்களும் வாக்குத்தத்தம் பெறாதவங்களும் நற்சாட்சி பெற்று திரளான சாட்சிகளா இருக்கிறாங்க. இது நான் வேற பொருத்தனை பண்ணணுமா? அநேக காரியங்கள் வரலாம், ஆனாலும் என்ன, இந்த ஜீவனுக்கும் இதற்கு பின்வரும் ஜீவனுக்கும் இன்னொரு வாக்குத்தத்தம் இருக்கிறது. அது என்ன? தேவ பக்தி. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. உன் பக்தி பாஸ்டருக்கு முன்னால கிடையாது, வேஷம் போடுறது கிடையாது. ஹல்லேலூயா. பக்தியினுடைய வேஷம் கிடையாது, பரிசுத்தமான வேஷம் கிடையாது. ஹல்லேலூயா. கோணலும் மாறுபாடான சந்ததியை போல வேஷம் போட்டு தெரியக்கூடாது. வேஷத்தெல்லாம் கலைந்து போட்டுட்டு உண்மையான பக்தி உள்ளவர்களாக, தேவனுக்கு பயப்படுகிறவர்களாக, பயந்து நடுங்குகிறவர்களாக நாம் காணப்பட வேண்டும். ஆண்டவர் சொல்றார் என்ன, மனுஷன் உனக்கு எஜமானா தான் நீ அவனுக்கு பயப்படுற. ஹல்லேலூயா. ஆனா என்ன தேவன் தேவன் நீ சொல்ற, நான் தேவனானால் எனக்கு பயப்படுகிற பயம் எங்கே? வேலை கொடுக்கிற 500 ரூபாய் 1000 ரூபாய் கொடுக்கிறவனுக்கு நீ நடுங்குற, அந்த வேலை செய்யறதுக்கு பலனே கொடுக்கிற, ஜீவனை கொடுக்கிற என்ன இடத்துல உங்க ஏன் பயம் கிடையாதுன்னு ஆண்டவர் கேள்வி கேட்பார். அப்ப தேவ பக்தி எதுக்கு? அது அவசியமான ஒன்று. வாக்கு தத்தம் உள்ளது கூட. நித்திய ஜீவனை பெற்றுக்கொண்ட இனி எனக்கு தேவ பக்தி வேணாம் நீ ஒதுங்கிடக்கூடாது. இந்த நித்திய ஜீவன் வரைக்கும் அழியாத போஜனம் எதுன்னு சொன்னா தேவனுடைய வார்த்தையை கொண்டு அதை ஏற்றுக்கொண்டு அதன்படி நீ நடக்கிற பாரு, அதுதான் தேவ பக்தி. அழியாத ஹல்லேலூயா, அழியாத நித்திய ஜீவனை நடத்தி கொண்டு போவதற்கு அதுதான் என்ன பண்ணணும், வழி நடத்தணும். ஹல்லேலூயா. வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. தேவனுடைய வசனம் எப்படிப்பட்டதா? என் கால்களுக்கு தீபம், ஆனால் என் பாதைக்கு என்ன, அது வெளிச்சம். இந்த தீபம் இல்லைன்னா வெளிச்சம் கிடையாது. இந்த தீபம் இல்லைன்னா உன்னால நடக்கவே முடியாது. அதனாலதான் கால்ல வெளிச்சம். அந்த வசனம் கால்களுக்கு தீபம் சொல்லி இருக்கிறார் ஆண்டவரே. வேதம் சொல்லுகிறது, பொல்லாங்கான காரியத்துக்கு விலைக்கும் கால்கள் என்ன பண்ணணுமா, விலைக்கு காத்து கொள்ளணும், ஓடக்கூடாது. அப்ப இந்த வெளிச்சம், இந்த வசனம் என்கிறதான அந்த தீபம் இருக்கும், அந்த வெளிச்சம் உனக்கு காட்டுதுன்னு சொன்னா உனக்கு அந்த பாதையில என்ன இருக்குது, அந்த பாதை எப்படிப்பட்டதா இருக்கிறது, இது உன்னால என்ன பண்ண முடியும், அறிந்து கொள்ள முடியும், நடக்க முடியும், அதை பின்பற்றி போக முடியும். இதுல எந்த விதமான மாற்றமும் கிடையாது. வசனம் என்ன சொல்லுகிறது? ஆசீர்வாதம் என்பது, உன்னுடைய தேவை என்பது நீ கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டிய அவசியமே கிடையாது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. உனக்கு என்ன தேவை என்பதை உன்னை அழைத்து, உன்னை படைத்து, உன்னை உருவாக்கின தேவனுக்கு தெரியும். ஹல்லேலூயா. நீங்க பிள்ளைகளை பெற்று வளர்க்குறீங்க, அந்த பிள்ளைகளுக்கு என்ன பிடிக்கும், என்ன தேவை என்பது உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? நல்லா சொல்லுங்க பாப்போம். எனக்கு தெரியாதுன்னு சொன்னா அந்த பிள்ளைகள் குறித்து அக்கறை இல்லாதவன் தான் சொல்லுவான். ஆனா உண்மையான பெற்றோர் தன் பிள்ளைகளை குறித்து என்ன பண்ணிருப்பாங்க, ஒவ்வொரு காரியத்தையும் அறிந்திருப்பாங்க. அதே போலதான் நம்முடைய தேவனும். உன்னை படைத்து உன்னை அழைத்த தேவனுக்கு உனக்கு என்ன கொடுக்க வேண்டும் என்பது அவருக்கு தெரியும். வேத வசனம் சொல்லுது, பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது, ஹல்லேலூயா, நீ மூச்சடிச்சு போன சாப்பாடு சாப்பிடுவ, ஆனா உன் பிள்ளைக்கு என்ன பண்ணுவ, சுட சுட சாதத்தை செய்து ஆற வச்சு ஊட்டுவ. ஆனா ஆண்டவர் சொன்ன, நீ நல்ல பெற்றோர் சொல்றாரு, இல்ல இல்ல, பொல்லாதவங்க நீங்க. நாளைக்கு நீ ஊட்டுற பாரு, அது நாளைக்கு பொல்லாததா இருக்கும். வாழடி வாழையா பொல்லாதது தானே தவிர எதுவும் நல்லது கிடையாது. உங்க அம்மாவுக்கு நீ நல்ல பிள்ளையா இருந்து ஊட்டும் போது நீ உங்க அம்மா பொல்லாதவங்க, அப்பா பொல்லாதவங்க. அடுத்தது நீங்க வளர்ந்த பிறகு பெற்ற பிள்ளைகளுக்கு நீங்க யாருன்னு வேதம் சொல்லுது, நீங்க பொல்லாதவங்க. உங்க பிள்ளைகளுக்கு கல்யாணம் பண்ணி வைத்து அவங்களுக்கு பிறக்கும் போது அவங்க பொல்லாதவங்க. இந்த பொல்லாதவங்களுடைய நிலை எப்படி என்னன்னா வந்துகிட்டே இருக்கு, அதுக்கு ஒரு முடிவே கிடையாது. பாருங்க,
ஆனா ஆண்டவர் சொல்ற, ஆண்டவர் அப்படி கிடையாது. உங்களையும் என்னையும் படைத்ததான ஆண்டவர் சொல்ற, பொல்லாதவனாகி நீங்க உங்களுக்கே இப்படி இருக்குதுன்னு சொன்னா, ஹல்லேலூயா, பரம பிதாவாகிய நான், ஹல்லேலூயா, நான் நல்ல ஈவுகளை கொடுக்க நான் என்ன பண்றேன்? பரமபிதா அறிந்திருக்கிறார். உனக்கு நல்லது தான் நான் கொடுப்பேன். நீ எப்படி உன் பிள்ளைகளுக்கு நல்லது கொடுக்கறியோ அதே போல நான் என் பிள்ளைகள் எல்லாருக்கும் நல்லது தான் நான் கொடுப்பேன். ஹல்லேலூயா. நான் மறக்கவே மாட்டேன். நீ கேட்க வேண்டியதே இல்லை, ஆனா நீ செய்ய வேண்டியது என்னன்னு சொல்லுவார் ஆண்டவர். முதலாவது தேவனுடைய அவருடைய ராஜ்யத்தை தேடு, இது எல்லாமே உனக்கு சேர்த்து கூட கொடுக்கப்படும். ஹல்லேலூயா. அப்பா வேதாகமத்தில் அதுக்கு ஆதாரம் இல்லாதவ இருக்குது. யோசனை பண்ணி பாருங்க. சாமுவேல் என்ன பண்ற? ஆண்டவரை நோக்கி கனவுதான், திரளான ஜனங்களை ஆண்டவரை நான் வழி நடத்தணும், எனக்கு உங்களுடைய ஞானம் அவசியம். ஆனா ஆண்டவர் என்ன சொன்னாரு? நீ உலகத்திலே மனுஷர் கேட்கிற வண்ணமா நீ கேட்கல. மனுஷன் நம்மள முன்ன கேட்ட பத்தி ஆடு வேணும் மாடு வேணும். என் மனைவியே சொன்னாங்க பணம் வேணும். ஹல்லேலூயா. பணம் இல்லைன்னா ஒண்ணுமே கிடையாது. இந்த பூமியில இடம் இல்லைன்னா ஒண்ணுமே கிடையாது. ஒருவேளை இஸ்ரேல் ஜனங்கள் வீடு வாசல் அங்க வாங்கி வச்சிருந்திருப்பாங்க. ஆண்டவர் அழைத்த மாத்திரத்துல என்ன பண்ணாங்க? எல்லாத்தையும் ஓட்டிட்டு கிடைச்சதை மட்டும் எடுத்துக்கிட்டு என்ன பண்ணாங்க? வந்தாங்க. ஏதாவது குறைவுபட்டு போச்சா? நல்லா யோசனை பண்ணி பாருங்க. ஏதாவது குறைவுபட்டு போனதா? அவன் விரும்பினதெல்லாம் ஆண்டவர் கொடுத்தார். விரும்பாதது எது, கேட்காதது எதுன்னு சொன்னா மன்னாவே அவங்களுக்கு என்ன பண்ணாரு? ஹல்லேலூயா. தேவ தூதர்களுக்கு வைத்திருந்ததான அத இவங்களுக்கு என்ன பண்ணாரு? ஆண்டவர் கொடுத்தாரு. ஹல்லேலூயா. அதுதாங்க நம்முடைய தேவன். அவர் சொல்றார், பொல்லாதவங்களுக்கு அங்கே தேவ தூதர்களுக்கு வைத்திருக்கிறதான உணவையே ஆண்டவர் கொடுத்துட்டு சொன்னாரு. அதை தின்னுகிட்டே தேவனை பரீட்சை பார்த்துக்கிட்டு வந்தானுங்க. தின்னுகிட்டே வேதனை கொடுத்துக்கிட்டே வந்தாங்க. இதை கொடுத்தாரு, கறி கொடுக்க முடியுமா அவரால? ஹல்லேலூயா. ஏதோ மண்ணா வாங்கறது அனுப்பிட்டாரு. இவர் நினைச்சிட்டு இருக்காங்க எல்லாம் தேவ தூதர்கள் என்ன பண்ண மாட்டாங்க, கறிகிரி எல்லாம் சாப்பிட மாட்டாங்க நினைச்சிட்டு இருந்தானே என்னவோ தெரியல. ஒருவேளை இதைதான் சாப்பிட்டு இருப்பாங்க. போய் போய் கேட்டுக்கலாம், போயிட்டு அங்க போய் பேசிக்கொள்ளலாம். ஆனா ஆண்டவர் என்ன பண்ணார்? ஹல்லேலூயா. கேட்டதான வேலையில அவங்க எவ்வளவு சாப்பிட முடியுமோ காடைகள்லாம் வந்து என்ன பண்ணுச்சு? வந்து படுத்துக்கிச்சோம். எங்க இருந்து வந்தது? அது வனாந்தரத்துல இல்ல காடை, அது இப்ப இருக்கிற காடை தான் வனாந்தரத்துல. ஹல்லேலூயா. கடல்ல இருந்து சமுத்திரத்துல இருந்து என்ன பண்ணுச்சா? எல்லா காடைகள், பறக்கிற மீன் பார்த்திருக்கீங்களா? பறக்கிற மீன் பார்த்திருக்கீங்களா? அது மாதிரி இருக்கு காடை. வந்து என்ன பண்ணுச்சா? எல்லாம் செத்து போய் நாரிக்கிட்டு இல்லை, எல்லாம் மூச்சு வாங்கின நடக்க முடியாத படுத்துருக்கு. ஆண்டவரால தானே இதை செய்ய முடியும். இல்லாதவைகளை இருக்கிறவை போல அழைக்கிற தேவன். ஹல்லேலூயா. உன் குடும்பத்தில் இல்லாத இருக்கலாம், நித்திய ஜீவனை கொடுத்த ஆண்டவர் மற்றது எல்லாத்தையும் கொடுக்க அவரால் முடியாத போது. ஹல்லேலூயா. நித்திய ஜீவனாகி ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவையே உனக்கு கொடுத்ததான ஆண்டவர். ஹல்லேலூயா. அன்னைக்கு அப்பம் காட்ட கொடுத்தார் ஆண்டவர், இறைச்சியை கொடுத்தார். இன்னைக்கு நீங்களும் நானும் என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்? நித்திய ஜீவனை பெற்றுக் கொண்டதுனால அவருடைய சரீரமாகிய அந்த அப்பத்தையோ அவருடைய ரத்தமாகிய ஹல்லேலூயா அதை நாம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்? பானம் பண்ணிட்டு இருக்கிறோம். இது நித்திய ஜீவனுக்கு எது ஆதாரம் எது ஆகாரம் சொன்னா ரெண்டு. ஒன்று தேவனுடைய வார்த்தை, இன்னொன்று அவரை நினைவு கூறுகிறதான அப்பமும் ஹல்லேலூயா இந்த ரசமும். இதுதான் என்ன? நம்முடைய நித்திய ஜீவனுக்குரியதான போஜனம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. வார்த்தை, தேவனுடைய வார்த்தை, தேவனுடைய வார்த்தை. அந்த வார்த்தை தான் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள். ரெண்டு தான். ஆனா அவருடைய வார்த்தை சொல்லுது, இது என்னுடைய சரீரம். நீங்க வாங்கும் போது சரீரமா வாங்குறீங்களா ரொட்டியா வாங்குறீங்களா? எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? சரீரம் சொல்றவங்களா சொல்லுங்க பாப்போம். ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. நான் சொல்றேன்றதுக்கு சொல்றீங்களா? ஹல்லேலூயா. மனதார சொல்லணும். ஏன்னா வார்த்தையினாலதான் பிழைப்பான். இந்த அப்பம் தான் என்ன பண்ணுது? நம்முடைய நித்திய ஜீவனுக்கு
பலனை கொடுக்கிறதான காரியம். ஹல்லேலூயா. இங்கே கொடுக்கப்படுகிறதான பிற்கப்படுகிறதான அப்போ என்ன 2025 ஆண்டுகளுக்கு முன்பதாக பிற்கப்பட்டதான இயேசு கிறிஸ்துவினுடைய சரீரம் அன்னைக்கு பிற்கப்பட்டது. இன்றைக்கு நம்ம என்ன பண்றோம்? நினைவு கூறுகிறோம். இங்க தேவனுடைய சமூகத்துல பரிசுத்த ஆவியானவர் உலாவுகிற இடத்துல அப்பத்தையும் ஹல்லேலூயா திராட்சை ரசத்தையும் வச்சுட்டு நாம ஜெபிக்கிறோம். என்ன இது? என்ன ஆண்டவர் அன்னைக்கு அதை தான் செய்தார். இது என்னுடைய சரீரம் சொல்லிட்டு கொடுத்தார். இது என்னுடைய ரத்தம் சொல்லிட்டு ஆண்டவர் கொடுத்தார். அந்த பாத்திரத்தை கொடுத்தார். அதை தான் இன்றைக்கு நாம செய்யறோம். அன்னைக்கு ஆண்டவர் கொடுத்தார். எதுக்கு? ஹல்லேலூயா. நீங்கள் இதை வாங்கி புசியுங்கள், இதை பானம் பண்ணுங்கள். இதை வாங்கி புசிக்கிறவன் பானம் பண்ணுகிறவனுக்கு என்னிடத்தில் என்ன இருக்குது? பங்கு இருக்கிறது. அவனுக்கு நித்திய ஜீவன் இருக்கிறது. ஹல்லேலூயா. நித்திய ஜீவனுக்கு ஆதாரம் ஒரு போஷாக்கு எதுன்னு சொன்னா இதுதான்மா. ஹல்லேலூயா. தேவனுடைய வார்த்தையின் மூலமாக செய்கிற நினைவு கூறுகிறதான இந்த காரியம் தான் நம்முடைய நித்திய ஜீவனுக்கு ஒரு ஆதாரம். ஹல்லேலூயா. ஆதாரம். நாம அறிக்கை இடுறது இல்ல, சொல்றது இல்ல, கேட்கிறோம், கேட்டுட்டு போறோம், அவ்வளவுதான். ஆனா கேட்டது குறித்து நம்ம என்ன பண்றது கிடையாது, கவனிக்கிறது கிடையாது. ஏதோ சொல்றார். போன வாரம் இந்த காரியத்தை சொன்னார், அறிகிற அறிவு. இந்த வாரம் ஏதாவது ஒரு நல்ல ஒரு வாக்கு தத்தத்தை சொல்லுவார்னு பார்த்தா நித்திய ஜீவன். இதை நான் எங்க கொண்டு போய் என்ன நான் சொல்ல போறேன் நாளைக்கு கேட்கிறவங்களுக்கு? ஹல்லேலூயா. ஒருவேளை சொல்லலாம், குணாந்தரம் செழிப்பாக மாறும், வயல்வெளி என்ன பண்ணும்? ஹல்லேலூயா உனக்கு பலனை தரும், மேடுகளிலிருந்து ஆறுகள் வரும். இப்படிலாம் நிறைய ஆசீர்வாதம் சொல்லி அனுப்பும் போது போய் வெளியில பெருமையா சொல்லுவீங்க, எங்க சபையில என்ன ஆசீர்வாதம் தெரியுமா? வனாந்தரம் எப்படி இருக்குமா? வயல்வெளி போல மாறும். வனாந்தரத்துல தண்ணீர் தடாகம், நீர் தடாகம் உண்டாகும். இதுதாங்க எங்களுடைய வாக்கு தத்தம் எங்க சர்ச்சையில. இல்ல இல்ல, இது எல்லாமே இல்லாம போகக்கூடியது, அழியக்கூடியது. ஹல்லேலூயா. எவ்வளவு செழிப்பா இருந்த கானான் தேசம் இப்ப மண்மேடா இருக்குது. ஹல்லேலூயா. ஆனா அது இல்ல. ஆனால் வாக்கு தத்தம் பண்ணப்பட்டது எது? நித்திய ஜீவன். இன்றைக்கு எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இந்த நித்திய ஜீவனை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 2025 ஆண்டுகளுக்கு முன்பதாகவே சிலுவையிலே உங்களுக்காக எனக்காக அவர் பெற்றுக் கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஏன் சொன்ன? ஆண்டவர் சொன்னார், ஒருவனும் நித்திய ஜீவனை இழந்து போகாதபடிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் என்ன பண்ணாரா? அன்பு கூர்ந்தாரா. ஹல்லேலூயா. அன்பு கூர்ந்தார். என்ன? இந்த பலி எப்படிப்பட்டதா இருக்குது? அன்பு நம்ம மேல வைத்து இருக்கிறதான அன்பு பாசத்தினால தன் சொந்த குமாரன் என்று பாராமல் உங்களுக்காக எனக்காக நித்திய ஜீவனை கொடுக்கும்படி தம்மை தாமே அவர் ஒப்பு கொடுத்தார். எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீங்க? ஹல்லேலூயா. வாக்கு தத்தம் என்பது இம்மைக்குரியது மட்டும் நீ நினைச்சுக்கிட்டு வந்தேனா, ஹல்லேலூயா, அது பரிதாபத்திற்குரியதான காரியம். வேதம் சொல்லுகிறது, அது அழிந்து போகிறதான போஜனம். அதுக்காக நீ பிரயாசப்படாத. அழிந்து போகிற காரியத்துக்கு நீ பிரயாசப்படாத. இந்த உலகத்துல இந்த ஜீவனுக்கு உனக்கு தேவைதான். இந்த ஜீவனுடைய காரியங்களுக்கு இவையெல்லாம் அவசியம்தான். இது ஆண்டவர் அறிந்திருக்கிறார். அது நீ கேட்காமலே உனக்கு கிடைக்கும். ஹல்லேலூயா. நீ கேட்க வேண்டிய அவசியமே கிடையாது. ஆனால் ஒன்றை நீ சுதந்திரித்துக் கொள்ள, அந்த வாக்கு தத்துவத்தை நீ நிறைவேற்ற நீ என்ன பண்ணணும் இந்த உலகத்துல? ஹல்லேலூயா. இதற்கு பின்வரும் ஜீவனுக்கு எதை ஆண்டவர் வைத்திருக்கிறாரோ அதை நீ தொடர்ந்து நீ செய்ய வேண்டும். அதுதான் என்னன்னு சொன்னாக்கா, தேவ பக்தியானது இந்த ஜீவனுக்கும் இதற்கு பின்வரும் ஜீவனுக்கும் என்னவா? வாக்கு தத்துவம். 2 வாக்கு தத்துவம். ஒன்று நித்திய ஜீவன், இன்னொன்று தேவ பக்தி. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. தேவ பக்தியானது இந்த ஜீவனுக்கும் இதற்கு பின்வரும் ஜீவனுக்கும் வாக்கு தத்துவம். ஆனால் ஏற்கனவே ஆண்டவர் என்ன பண்ணிட்டார்? நமக்கு இந்த ஜீவனுக்கு வாக்கு தத்தம் பண்ணிட்டார். நித்திய ஜீவனுக்குரியதான வாக்கு தத்தத்தை கொடுத்துட்டார்.
அப்ப நீ அழிந்து போகிறதான காரியத்தை நீ தேடக்கூடாது. நித்தியமாய் தேவனால வெளிப்படுத்தப்பட்டது, கொடுக்கப்பட்ட வார்த்தை செய்ய வேண்டும் என்கிறதான வார்த்தைக்குள்ளே நீங்களும் நான் எப்படி இருக்கணும்? நிலைத்து இருக்க வேண்டும். ஒருவன் என்னிலே நிலைத்திருந்தால் அந்த நித்திய ஜீவனுக்குள்ளே தான் நீ இருக்கணும். வெளியே எட்டி பார்க்கறது, ஓடுற வேலையெல்லாம் நீ நானும் வைத்துக் கொள்ளவே கூடாது. ஹல்லேலூயா. சூழ்நிலைகள் மாறும், சூழ்நிலைகள் நமக்கு எதிராக வரும். ஆனால் நாம் நினைக்கக்கூடியது, சொல்லக்கூடியது, அறிக்கையிடக்கூடியது என்ன? நான் யார் தெரியுமா? நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொண்டவன். என்னை காட்டிலும் ஹல்லேலூயா தேவனை முகமுகமாய் பார்த்து பேசினவர்களால் என்ன பண்ண முடியல? அவர்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை அவங்களால பெற்றுக்கொள்ள முடியல. ஹல்லேலூயா. ஆனா நமக்கு என்னவா? ஆதியிலே வைத்திருந்ததான அந்த வாக்குத்தத்தத்தை இன்றைக்கு தேவன் சொல்ற அந்த வாக்குத்தத்தத்தை நான் உங்களுக்கு கொடுத்திருக்கிறேன். ஹல்லேலூயா. சிலுவைக்கு போன பிறகு நமக்கு கிடைத்ததான ஒரு பெரிய ஆச்சரியமான பங்கு எதுன்னு சொன்னா நித்திய ஜீவன். ஹல்லேலூயா. நித்திய ஜீவன். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆண்டவர் எனக்கு நித்திய ஜீவனை தந்திருக்கிறார். அது எனக்கு முற்காலங்களிலே ஹல்லேலூயா எண்ணிக்கை அடங்காத வருஷங்களுக்கு முன்பதாகவே எனக்கும் உங்களுக்காக வாக்குத்தத்தம் செய்யப்பட்டதை ஆண்டவர் இன்றைக்கு அதை நிறைவேற்றி இருக்கிறார். அந்த தைரியத்தோடு கூட நீங்க போங்க. ஏதோ வரும் போகும் சொல்லிட்டு இல்ல, வசனத்தோடு கூட ஆதாரத்தோடு கூட இந்த இடத்துல உங்கள் முன்னே அந்த காரியத்தை நான் வைக்கிறேன். ஆண்டவர் சொல்ற பாருங்க மறுபடியும், தேவன் நமக்கு நித்திய ஜீவனை தந்து இருக்கிறார். தருவார்னு இல்ல, தர போகிறார்னு இல்ல, என்ன சொல்லி இருக்குது? தந்து இருக்கிறார். ஒருவனை நீங்கள நான் என்ன பண்ண முடியாது? நரகத்துக்கு போக முடியாது. நிச்சயமா சொல்றேன், யாருமே போக மாட்டீங்க நீங்க நரகத்துக்கு. ஹல்லேலூயா சொல்லுங்க. அப்படியே சோர்ந்து போய் உட்கார்ந்து இருக்கிறீங்களா? யாரும் நரகத்துக்கு போக மாட்டேன்னு சொன்னது யாரும் சொல்ல மாட்டாங்க. அங்கங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க? நீ இதை செய்யலன்னா நரகம். அம்மா சொன்னாங்க என்னன்னு, அந்நிய பாஷை பேசலன்னா என்ன பண்ணுவாங்களாம்? நரகத்துல தள்ளிடுவாங்களாம். அந்நிய பாஷை என்னது? நரகத்துக்கு போறதுக்கு தடையா இருக்கிற ஒரு பாஷை அது இல்ல. அந்நிய பாஷை என்பது நீங்களும் நானும் குசு குசுன்னு பேசுற பாரு, போய் மனைவி கிட்ட, மனைவி கணவன் கிட்ட, அது எங்க நாங்க கேட்டிருக்கிறோம். இத போய் பப்ளிக்கா சொல்றாரு, அது எங்க வாழ்க்கையிலே கிடையாது. கிட்ட வந்தாவே என்ன ஆகும்? கீரியும் பாம்பு தான். ஆனா வேதம் என்ன சொல்லுகிறது பாருங்க, அழகாக வெளிப்படுத்தப்பட்டு இருக்கிறதான காரியம். இதை நம்ம சொல்ல வேண்டிய விதத்துல நம்ம சொன்னாதான் புரியன்றதுதான் இப்படி எல்லாம் சொல்ல வேண்டியதா இருக்குது. நித்திய ஜீவன் என்பது ஒரு சாதாரண ஒரு காரியம் நம்ம நினைச்சுக்கிட்டு இருந்திருப்போம். இல்ல இல்ல, அது என்ன? முன்னாலே ஆண்டவர் முன் குறித்ததான காரியம். அது யாருக்குமே தெரியாம இருந்திருக்குது. அதை நிறைவேற்றுவதற்கு ஆண்டவர் வந்து சொன்னார், நான் இதைதான் கொடுப்பேன். அப்ப எப்போ அவர் கொடுப்பார்? ஹல்லேலூயா. எப்ப நம்ம அதை பெற்றுக்கொண்டு இருக்கிறோம்? நல்ல யோசனை பண்ணி பாருங்க. இன்னைக்குதான் தெரியுது. எத்தனை பேருக்கு தெரியுது இன்னைக்கு? நல்ல யோசனை பண்ணி மனசாட்சியோடு கூட சொல்லணும். இன்னைக்குதான் எனக்கு தெரியும் சொல்றவங்க மட்டும் ஹல்லேலூயா சொல்லுங்க. யாருக்குமே புரியுது? நித்திய ஜீவனை எனக்கு கொடுத்து இருக்கிறார் என்பதை இன்றைக்குதான் எனக்கு தெரியும் என்கிறவர்கள் கரங்களை வைத்து ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப இவங்களுக்கு எல்லாம் ஏற்கனவே ஆவியானவர் வெளிப்படுத்திட்டு இருக்கிறார். 4 பேர் தான் இருக்கிறாங்க என்னோட சேர்த்து. ஹல்லேலூயா. உண்மையிலேயே நீங்க பாக்கியவான்கள். பாத்தீங்களா? உண்மையிலேயே நீங்க பாக்கியவான்கள். எனக்கு என்ன தெரியும்? எனக்கு என்ன, நான் பெரிய ஆள் கிடையாது, பெரிய தீர்க்கதரிசி கிடையாது உங்களை போல. நானே பார்த்து படிக்கும் போது தான் தெரியும். நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பதே வாக்குத்தத்தம். நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பதே வாக்குத்தத்தம். இதையே நான் சொல்லிக்கிட்டு ஒரு 20 வருஷத்துக்கு போயிட்டு இருந்தா என்ன ஆயிருக்கும்? ஆண்டவர் சொல்றாரு, நான் ஏற்கனவே கொடுத்துட்டு என்ன பண்ண தெரியாத
வேதத்தை நீ நல்லா கொஞ்சம் திருப்பி பாரு, வெளிப்படுத்தி காட்டி இருக்கிறத நீ படிச்சு பாருன்னு ஆண்டவர் எனக்கு சொல்லுவாரா சொல்ல மாட்டாரா? நித்திய ஜீவனை குறித்து ஆராயும் போது சொன்னார் ஆண்டவர், இந்த வாக்கு தத்தத்தை நான் என்ன பண்ணி இருக்கிறேன், ஹல்லேலூயா, நான் நிறைவேற்றி இருக்கிறப்பா. அதை போய் சொல்லுங்க. ஹல்லேலூயா. நித்திய ஜீவனை இனிமேல் தேட வேண்டியது இல்லை. ஹல்லேலூயா. 2 வாக்கு தத்தம் என்ன? நித்திய ஜீவனை குறித்த வாக்கு தத்தமும் தேவ பக்திக்குரிய வாக்கு தத்தம். இதுதாங்க முக்கியம். மற்றது உலகத்துல கொடுக்கிறதான, பேசுகிறதான, வருகிறதான காரியங்கள் எல்லாமே அழிந்து போகக்கூடிய ஒன்று. அழியாதது எது? தேவ பக்திக்குரியதான, இம்மைக்குரிய மறுமைக்குரியதான, ஒருபோதும் அழிந்து போவதில்லை. இந்த வார்த்தை நித்திய ஜீவனம் அழிந்து போவது கிடையாது. இதுதான் வாக்கு தத்தம் இன்றைக்கு உங்களுக்கு. 2 வாக்கு தத்தம். ஒன்று என்ன? தேவ பக்தி. இரண்டாவது காரியம் என்ன? நித்திய ஜீவன். ஹல்லேலூயா. நித்திய ஜீவனை கொடுத்துட்டார். ஆனா தேவ பக்தி என்ன பண்ணிட்டு இருக்கலாம்? ஹல்லேலூயா. அதுல நீ வளர்ந்துகிட்டே இருக்கணும். தேவ பக்திக்கு ஏதுவானவைகளே நீ சிந்திக்கணும். தேவனுக்கு ஏதுவானவைகளே, தேவ சித்தத்துக்கு ஏதுவானவைகளே நீ பேசணும், நீ செய்யணும். ஹல்லேலூயா. அதுக்கு எது உனக்கு வழிகாட்டும் சொன்னா, இந்த வேதம் தான் உனக்கு என்ன பண்ணணும்? வழிகாட்டும். ஹல்லேலூயா. இந்த வேதத்தின் மூலமாக பரிசுத்த ஆவியாகிய தேவன் உங்களை வழி நடத்துவார். பாருங்க, இப்ப நாங்க சொன்னோம் நித்திய ஜீவனை பெற்றுக்கொண்டு ஒரு 4 பேர் தான் நாங்க கை காட்டணும். எங்களுக்கு இன்னைக்கு தான் தெரியும். ஆனா எங்களுக்கு பிறப்பதற்கு முன்பே தெரியும் சொல்லிட்டு 100% அப்படியே என்ன பண்ணிட்டாங்க. ஹல்லேலூயா. கையை தூக்கல, அல்லேலூயா சொல்லல. புதிய ஆண்டுல அப்ப உண்மையிலேயே பார்க்கிறேன், வெளிப்பாடு எங்களை காட்டிலும் உங்களுக்கு நல்ல வெளிப்பாடு இருக்குது. ஆமென் சொல்லுங்க. எல்லாரும் ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஒரு நல்லா சாஞ்சிக்கிட்டு நல்லா அதுக்குன்னே தேடிக்கிட்டு போறாங்க மறைவான ஒரு இடம். ஹல்லேலூயா. ஆண்டவர் அந்த ரங்கத்துல போய் பூட்டிக்கிட்டு ஜெபம் பண்றாங்க. இவங்க என்ன பண்றாங்க? பாஸ்டர் கண்ணிலே படாத அளவுக்கு ஒளிஞ்சுக்கிட்டு பாக்குறாங்க. திடீர்னு சவுண்ட் வரும்போது பாக்குறாங்க. ஹல்லேலூயா. நான் என்னடான்னா ஆண்டவர்கிட்ட கெஞ்சி கூத்தாடி அப்படிலாம் நான் சொல்ல மாட்டேன். ஆண்டவர் கேட்ட, ஆண்டவரே என்ன வாக்கு தத்தத்தை அவங்களுக்கு சொல்றது? ஹல்லேலூயா. என்ன வாக்கு தத்தம்? அப்பதான் ஆவியானவர் என்னோடு கூட சொன்னது காரியம் என்ன? நித்திய மனைவிக்கு தெரியும் எத்தனை முறை நாங்க சம்பாஷணை பண்ணோம். நித்திய ஜீவனை குறித்ததான வாக்கு தத்தத்தை போய் சொல்ல. உலகத்துல அநேக சபை இருக்கும். நீ அப்படி இருப்ப, நீ இப்படி இருப்ப, கார் வாங்குவ, வீடு வாங்குவ, நிலம் வாங்குவ, இந்த வருஷத்துல நீ அப்படிதான் இருப்பன்னு எல்லாம் வாக்கு தத்தம் வரும். ஆனா இந்த அம்மா சபையில இருந்து ஆவியானவர் கொடுக்கிற வாக்கு தத்தம் என்ன? அழியாதது, இம்மைக்கும் மறுமைக்கும் அழியாததுமான ஒரு வாக்கு தத்தம் என்ன? நித்திய ஜீவன். ஹல்லேலூயா. இதுக்கு ஈடாக இந்த உலகத்துல எந்த வாக்கு தத்தமும் கிடையாது. இந்த வேதாகமத்துல கிடையாது. இந்த வேதாகம் முழுவதும் நீ அலசி ஆராய்ஞ்சு பாரு. ஹல்லேலூயா. நித்திய ஜீவனுக்கு, உன் ஜீவனுக்கு ஈடாக எதை கொடுக்க முடியும்? ஹல்லேலூயா. உலகத்தில் எல்லாருக்கும் ஜீவன் உண்டு. ஆண்டவருடைய ரத்தத்தினாலே கழுவப்பட்டு ஆண்டவருடைய சமூகத்தில் அவருடைய நீதிக்கு உட்பட்டு நீதியின்படி செய்து வாழ்கிற ஒவ்வொருவருக்கும் ஜீவன் இல்ல. வேற அதுக்கு மாற என்ன? நித்திய ஜீவனை நமக்கு கொடுத்திருக்கிறார். அவனும் ஒரு காலத்துல என்ன பண்ண போறான்? அந்த ஜீவனை அவன் பெற்றுக்கொள்ள போகிறான். ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீங்க? உலகம் முழுவதும் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளுவான். அதுக்கு முன்னால நீங்க நானும் பெற்றுக்கொண்டோம். ஆண்டோடைய வருகை வரும்னு சொன்னா, நாளைக்கு வரும்னு சொன்னா, அல்லது நீங்க வீட்டுக்கு போகும்போது வரும்னு சொன்னா, நீங்க எல்லாருமே நீங்க எப்படி போவீங்க? பறந்து போயிடுவீங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உலகம் முழுவதும் எப்படி இருக்கும்? நித்திய ஜீவனை இப்ப பெற்றுக்கொண்டவங்க எல்லாமே ஆண்டோடைய சமூகத்துக்கு போயிடுவாங்க. விட்டுப்பட்டவங்க என்ன பண்ணிட்டு இருப்பாங்க? ஹல்லேலூயா. உபத்திரவத்திற்குள்ளாகவே வாழ்ந்துகிட்டு இருப்பாங்க. நம்ம உபத்திரவம் எல்லாம் முடிஞ்சிட்டு, கண்ணீர் எல்லாம் முடிஞ்சாச்சு. ஹல்லேலூயா. இப்ப நம்ம எப்படி இருக்கிறோம்? ஆயத்தமா இருக்கிறோம். ஆயத்தமா இருக்கிறோம். எத்தனை பேர் ஆயத்தம்? ஹல்லேலூயா.
நான் ஆயத்தம் என்பதற்கு என்ன எனக்கு அடையாளம்? எனக்கு என்ன அடையாளம் இருக்குது? நித்திய ஜீவன் எனக்கு ஒரு அடையாளம். நான் மகிமையில போறதுக்கு எனக்கு அதான முக்கியம். வாக்குத்தத்தம் கொடுக்கப்பட்டதை நான் என்ன பண்ணிட்டேன்? பெற்றுக்கொண்டேன். ஹல்லேலூயா. இந்த நித்திய ஜீவனுக்கு பிறகு வேற ஒண்ணுமே இந்த உலகத்துல கிடையாது. ஹல்லேலூயா. தாமதிக்கிறதான வேளையில இன்னொரு வாக்குத்தத்தம் உன்னை வழிநடத்த எது? இந்த ஜீவனுக்குள்ள எதுன்னு சொன்னா தேவ பக்திக்கு ஏதுவான வார்த்தை. ஹல்லேலூயா. ஆண்டவருடைய வருகை தாமதிக்குமானால் ஆவியானவர் என்ன பண்ணிட்டு இருப்பாரு? இந்த தேவ பக்திக்கு ஏதுவான காரியங்களை, நித்திய ஜீவனுக்கு ஏதுவான காரியங்களை, அழிவுக்கு ஏதுவான காரியங்களை பிரித்து விவரித்து ஒவ்வொரு வாரமும் ஹல்லேலூயா நம்மோடு கூட அவர் பேசிக்கொண்டு இருப்பார். ஒரு காலத்தில் ஒரு நேரத்தில் நித்திய ஜீவனை குறித்து பேசுவார், ஒரு தேவ பக்தி குறித்து பேசுவார், பொல்லாதான காரியத்தை விட்டு விலகி நிற்கணும்னு பேசுவார். ஹல்லேலூயா. நீ இதை செய்யாதன்னு சொல்லுவார், இதை செய்யும் சொல்லுவார். நீ செய்யாதன்னு சொல்லும் போது இவர் என்னதான் சொல்றாருன்னு சொல்லிட்டு என்ன குற்றம் சொல்லக்கூடாது. ஹல்லேலூயா. என்ன குற்றம் சொல்லக்கூடாது. இதை சொல்ற, இதை செய்யணும். ஏன் வாக்கு தத்தம் பண்ணப்பட்டது பெற்றுக்கொள்ளலன்னு சொன்னா அவங்க என்ன பண்ணாங்களா? ஹல்லேலூயா. அவருடைய கற்பனைகளையும் கட்டளைகளையும் மறந்து விட்டுட்டு அவங்க என்ன பண்ணாங்க? விக்கிரக ஆராதனை. ஹல்லேலூயா. தேவனை மறந்து அப்படியாக செய்தபடியினால அவங்க என்ன பண்ணாங்க? கானான் தேசத்துக்குள்ள போகல என்று வேதம் தெளிவாய் சொல்லுகிறது எசேக்கியேல் தீர்க்கதரிசன புத்தகத்தில். ஹல்லேலூயா. அதனால அவங்களால பெற்றுக்கொள்ள முடியல. அப்ப நீங்களும் நானும் அப்படி கிடையாது. ஆண்டவர் சீஷர்கிட்டே சொன்னாரு, நீ கண்டு என்ன விசுவாசிக்கிற நீ பாக்கியவான் தான். இல்ல நான் சொல்லல. ஆனா காணாமல் விசுவாசிக்கிறான் பாரு. ஹல்லேலூயா. நீ கண்டு விசுவாசிக்கிறதுனால பெரிய ஆள் கிடையாது. நீ காணாம விசுவாசிக்கிறாங்க பாரு, அவங்கதான் பாக்கியவாங்க. ஹல்லேலூயா. அதனாலதான் இன்னைக்கு ஒரு தைரியம் இருக்குது. என்ன? ஆண்டவர் எனக்கு நித்திய ஜீவனை தந்திருக்கிறார். தந்துட்டார். ஹல்லேலூயா. நித்திய ஜீவன் எனக்கு தந்துட்டார். அந்த நித்திய ஜீவன் வரைக்கும் அதுக்கு முடிவு வருது என்று கிடையாது. இந்த பூமியிலே இம்மைக்கும் இந்த ஜீவனுக்கும் இதற்கு பின்வரும் ஜீவன் வரைக்கும் இன்னொரு வாக்குத்தத்தம் என்ன? இந்த வேதம், தேவ பக்தி. ஹல்லேலூயா. இந்த ரெண்டையும் தான் என்ன பண்ணணும்? ஃபாலோ பண்ணணும். அது முக்கியம். அதுக்கு பின்னால இன்னொரு வாக்குத்தத்தம் என்ன? தேவ பக்தி. அப்ப தேவ பக்தி எப்படி வரும்? ஹல்லேலூயா. தேவனுக்கு பயப்படுகிற பயம் எப்படி வரும்? நியாயம்ன்றது என்ன? ஹல்லேலூயா. இதெல்லாம் நம்ம ஆராய்ச்சி பார்க்கணும். நீதி எது, நியாயம் எது என்கிறதான பக்தி எது, பயம் எது என்கிறதை குறித்து வேதத்தில் வெளிப்படுத்தப்பட்டு இருக்கிறது. கர்த்தருக்கு பயப்படுவதே ஞானத்தின் ஆரம்பம். அந்த ஞானம் வந்த பின்பு நல்லது எது, கெட்டது எது, பாவம் எது, ஹல்லேலூயா, இது எல்லாமே வகையறுக்கக்கூடியதான ஞானம் நமக்கு அவசியம். இந்த ஞானத்தின் மூலமாக தான் நீ இரண்டாவது வாக்குத்தத்தத்துக்குள்ள நீ போற. எது? தேவ பக்தி. அது எப்படி வழி நடத்துது? வார்த்தையின் மூலமாக, தேவனுடைய வசனத்தின் மூலமாக. ஆண்டவர் வானமும் பூமியும் ஒழிந்து போகும், இந்த நியாய பிரமாணத்தில் உள்ளதான ஒரு எழுத்தின் உறுப்பாகிலும் ஒழிந்து போவதே கிடையாது. அப்ப அந்த வார்த்தைக்கு எவ்வளவு வல்லமை இருக்குது பாத்தீங்களா? தேவ பக்திக்கு ஏதுவான அந்த வாக்குத்தத்தத்துக்குள்ள உன்னை நடத்தக்கூடியது எதுன்னு சொன்னா தேவனுடைய வார்த்தை. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இந்த வார்த்தை இல்லைன்னா உன்னால என்ன பண்ண முடியாது? நடக்க முடியாது. தவறி தவறி போயிட்டே இருப்ப. ஏன் சொன்னா ஆதாரம் எது? என் கால்களுக்கு வசனம் என்ன? தீபம். அது என்னுடைய பாதைக்கு அது வெளிச்சம். அப்ப இந்த வசனம் இல்லைன்னா உன்னால என்ன பண்ண முடியாது? தேவ பக்தி உள்ளவனாய் அந்த வாக்குத்தத்தத்துக்குள்ள உன்னால என்ன பண்ண முடியாது? பிரவேசிக்க முடியாது, நடக்க முடியாது. அப்ப உன்னை நடத்தி கொண்டு போகிறது எது அப்படின்னு சொன்னா தேவனுடைய வார்த்தை. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. போதுமா? இன்னும் ஏதாவது வாக்குத்தத்தம் வேணுமா? ஹல்லேலூயா. வேற ஏதாவது வாக்குத்தத்தம் வேணுமா?
வேணாம். வேணாமா? வாக்கு தத்தம் வேணாம்னு சொன்னவரே அவர் தான். ஏன்னா இதை கேள்வி கேட்டுருவோமோ. ஹல்லேலூயா. ஏற்கனவே சொல்லிட்ட வாக்கு தத்தம். உபாகமம் 28ஆம் அதிகாரம் வாசித்தேன். என்ன வாசித்தமா? அதான் ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. அது எல்லாமே உனக்கு இந்த உலகத்துல ஆசீர்வாதம். ஆனா அது நித்திய ஜீவனா போட்டு இருக்க இல்ல. நித்திய ஜீவன் வேற ஒரு வாக்கு தத்தம். அதற்கு அடிப்படை என்ன? தேவ பக்தி. அது ஒரு வாக்கு தத்தம். இன்றைக்கு 2 வாக்கு தத்தம். என்ன? தேவ பக்தி, இன்னொன்று என்ன? நித்திய ஜீவன். எத்தனை பேர் அது பெற்றுக்கொள்ள போறீங்க? பாத்தீங்களா? எல்லாம் தப்பு பண்றீங்க பாரு. ஆண்டவர் கொடுத்துட்டாருன்னா நான் வேணும்னு தான் கேட்டேன். எத்தனை பேர் பெற்றுக்கொள்ள போறீங்க? வாங்கிட்டோம் அத கையில. ஹல்லேலூயா. நித்திய ஜீவனுக்குள்ள நாம இருக்கிறோம். இயேசு கிறிஸ்துக்குள்ள எத்தனை பேர் இருக்கிறீங்க? ஹல்லேலூயா. ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் எப்படி இருக்கிறான்? புது சிருஷ்டி. அவன் தான் நித்திய ஜீவன். எத்தனை பேர் புரிஞ்சது? ஹல்லேலூயா. அதுதான் நித்திய ஜீவன். நீ இயேசு கிறிஸ்துவுக்குள்ள இருந்தீனா அதுதான் நித்திய ஜீவன். ஏன்னா வசனம் சொல்லுது அவருக்குள் நித்திய ஜீவன் இருக்கிறது. அந்த ஜீவனை தான் பிதா உனக்கு எனக்கும் கொடுத்து இருக்கிறார். இப்ப நான் என்ன இருக்கிறேன்? முழுவதுமாக கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறேன். அவர் எனக்குள்ள இருக்கிறாரு. இப்ப நான் எப்படிப்பட்டவன்? சாதாரணமானவன் கிடையாது. விலையேற பெற்றவன், விசேஷித்தமானவன் வேதம் சொல்லுது இல்ல. யார் அதுன்னு சொன்னா நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொண்ட ஒவ்வொருவரும் தேவனுக்கு முன்பதாக விசேஷமானவர்கள். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. எத்தனை பேருக்கு சந்தோஷம்? உலகம் அழிந்து போகிறதான அந்த காரியத்துக்குள்ள இல்ல, அழியாத ஹல்லேலூயா நித்திய ஜீவன் வரைக்கும் உங்களை என்னைய நடத்த எது? இந்த வேதாகமம். ஆமென் சொல்லுங்க. இந்த வேதாகமத்தை நீ பற்றி கொண்ட, இந்த வேதாகமத்தை பிடிச்சுக்கிட்டீனா ஹல்லேலூயா உன்னை வாக்கு தத்தத்துக்குள்ளே அது என்ன பண்ணிட்டு இருக்கோம்னா நடக்க வச்சுக்கிட்டே இருக்கு. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. இந்த தேவ பக்தி என்ன பண்ணும்? அந்த 28வது உபாகமம் 28ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்ட அத்தனை வாக்கு தத்தம் ஆசீர்வாதங்களுக்குள்ளாக இந்த வேதாகமம் உன்னை என்ன பண்ணிட்டு இருக்கோம்? நடத்திக்கிட்டே போகும். ஹல்லேலூயா. உன் ஜீவன் என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்? ஆண்டவரை வாழ்த்திக்கிட்டே இருக்கும். அவரை மகிமைப்படுத்திக்கிட்டே இருக்கும். எத்தனை பேர் திருவிருந்துக்கு ஆயத்தமா இருக்கிறீங்க? ஹல்லேலூயா. நீ என்ன கை தூக்குற? அந்த அம்மா கூட கை தூக்கிட்டாங்க தெரியாம. தூக்கத்துல தூக்கிட்டான்னு நினைக்கிறேன். ஞானஸ்தானம் எடுத்தவர்கள் ஹல்லேலூயா தேவ சமூகத்தில் எல்லாரும் என்ன பண்ணுவாங்க? எழுந்து நிக்கிறது இல்ல, பாதம் கழுவணும். போயிட்டு உட்காந்துக்கிட்டு பாத்திரம் கழுவுற தேய்ச்சி கீச்சு கழுவிட்டு இருக்காரு. இட்லி தோசை இட்லி எல்லாம் ஆறிடும், எல்லாட்டும் ஆயிடும். போனோமா தொடச்சோமா ஊத்தனமான்னு எழுந்து வரணும். காலை தேய்ச்சிக்கிட்டு ஸ்தோத்திரம் பார்த்து ஸ்தோத்திரம் சொல்லிக்கின்னு அப்படிலாம் இல்லை. ஏன்னா பாதத்தை கழுவிட்டு வரணும். ஹல்லேலூயா. மழை காலை காட்டுறீங்களா? மழை ஒரு நாளைக்கு நினைக்கிறேன் நித்திய ஜீவனை கொடுக்கறதுக்கு அவர் போராடி ரத்தம் சிந்தி ஜீவனை கொடுத்தாரு. அதெல்லாம் காலை வந்து நீட்டி காட்டிங்க, ஒருத்தர் போய் தேய்ச்சிட்டு வரட்டும். அவன் பாதம் கழுவு வேணான்றீங்களா? இந்த குளிர்ல போய் இந்த பச்சை தண்ணியில கழுவுறது சொல்லுங்க. என்ன கழுவுறீங்க? ஸ்நேகம். ஒருவருக்கு ஒருவர் என்ன இருக்கும்? சகோதர ஸ்நேகம் இருக்கும். ஹல்லேலூயா. காலை பார்த்த உடனே மூஞ்ச திருப்பி கழுவாதீங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சீசருடைய காலை கழுவினாங்களாம். அப்ப என்ன சரி ஷூ போட்டுக்கலாம்னாங்க இல்ல, தோல் செருப்பு போட்டுக்கினா பாதி கால் வெளியே தெரியும், சொறி புடிச்ச மாதிரி இருக்கும், எல்லாம் வெடிப்பா இருந்திருக்கும். அதையே ஆண்டவர் என்ன பண்ணாரு? பாதத்தை கழுவிட்டு அவருடைய வஸ்திரத்தினால தொடச்சாரு.
கேட்டா மழை வருது, புயல் வருதுன்னு உட்காந்துட்டு இருக்கிறீங்க. கழுவுனா போட ஆண்டவருக்காக நான் போடணுட்டு இல்ல. எழுந்துருங்க, போங்க, போய் நினைச்சுக்கிட்டு வாங்க, பரவாயில்ல. பாதம் கழுவ வேண்டும்.